Weissman, Suja, Rajesh. Lord bless all wise men, wise women, wise youth, and wise kings that our fellowship with the healthier. Grant that our meeting might be blessed with the ever unseen guest. Bless wise men's, wiselings club throughout the year. Grant each of them a new rebirth to serve each other. Give them life to save the world from future strain. Thank you. Suja, Rajesh. Next, Weissman, pledge to the nation. Weissman, Sansha. Please raise your right hand. Great and dear motherland, we salute thee. We pledge our loyalty and promise our best efforts to bring the honor and glory. We acknowledge our duty to thee and pray that we be worthy citizens of the nation. Jai Hind. Thank you. மிக சிறப்பாக நடைபெற்று நம்முடைய இரண்டு கிளப்போட ஜாயிண்ட் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நம்முடைய இரண்டு கிளப், அதாவது ஒய்ஸ்மேன் கிளப் ஆஃப் நாகர்கோயில் ஸ்டார் அண்ட் ஒய்ஸ்மேன் கிளப் ஆஃப் குமரி இயல் மன்றம் இணைந்து நடத்துகின்ற ஃபேமிலி மீட்டில் வந்துள்ள அனைவரையும் வரவேற்பதற்காக ஒய்ஸ்மேன் நாகர்கோயில் ஸ்டாருடைய செக்ரட்டரி ஒய்ஸ்மேன் கிளமன்ட் பிரைட் சிங் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய ஒய்ஸ்மேன் குடும்ப விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வரவேற்பு உரை கொடுக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன். முதலாவதாக டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கிளாடிஸ் பத்மா அவர்களை வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நாவல் ஸ்டார் பிரசிடென்ட் சாமுவேல் அவர்களையும் வருக என்று வரவேற்று சொல்கிறேன். குமரி இயல் மன்றம் பிரசிடென்ட் அருள்மணி நங்கை அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். ஐபிடிஜி பால்வின் புரூஸ் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். லெப்டினன்ட் கவர்னர் ராஜேஷ் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் செக்ரட்டரி குமரி இயல் மன்றம் செக்ரட்டரி சுஜா ராஜேஷ் அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மிஸ்ஸஸ் பேபி அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நாவல் ஸ்டார் கிளப்பின் ட்ரெஸரர் முல்லை செல்லத்துறை அவர்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றும் அனைத்து வைஸ்மேன் உறுப்பினர்களையும் தலைவர்களையும் வருக என வரவேற்று எனது வரவேற்பை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நல்கிய வரவேற்புரை நல்கிய கிளமன்ட் பிரைட் சிங் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரசிடென்சியல் உரை. ஜூலை 1ஆம் தேதி இந்த வருஷத்துள்ள தலைவர் பொறுப்பை எடுத்து மாற்றங்கள் செயல்கள் கொண்டு வரணும்னு ஒரு ஆசையில் ஒய்ஸ்மேன் நாகர்கோயில் ஸ்டாரில் பதவி எடுத்து ஒரு 2 வைரங்கள், அதாவது கிளமன்ட் பிரைட் சிங் முல்லை செல்லத்துறை செக்ரட்டரி ட்ரெஷரர்னு கிடச்சி, வழி நடத்த 2 தூண்கள் பால்டின் புரூஸ் ராஜேஷ் அப்படின்னு ஒன்று கிடச்சி, எப்படியும் 2 மாதம்
ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக கிளப்பாக கொண்டு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு கிரேட் இன்ஸ்டாலேஷன் இண்டிபெண்ட்டாக வச்சோம், அது நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து 14th ஆகஸ்ட் அன்னைக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். அது வந்து ஒரு முதியோர் இல்லத்தில் காலை உணவு, அது நம்முடைய நண்பர் பால் செல்லப்பா அவர்கள் வந்து ஏற்பாடு செய்து வந்திருந்தார்கள். காலை உணவு சிறப்பாக ஏற்பாடு செய்தோம். அதைத் தொடர்ந்து அனந்தங்குளத்தில் மரநடு விழா சிறப்பாக செய்தோம். அடுத்த ஆகஸ்ட் 14 வந்து கிருஷ்ணங்கோயிலில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையத்தில், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரெஸ்ட் ஃபீடிங்கோட அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். மிக சிறப்பாக அதில் கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டுகிற பெண்களுக்கும் ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கினோம். ஆகஸ்ட் 11 பேருக்கு ஊட்டச்சத்து வழங்கினோம். ஆகஸ்ட் 15 ஸ்நேகம் வீடற்றோர் இல்லத்தில் ஒரு 1 month உள்ள மளிகை சாமான்கள் வாங்கி கொடுத்தோம். அங்கு சுதந்திர தின விழா கொடியேற்றி சிறப்பு செய்தோம். அதைத் தொடர்ந்து குமாரபுரம் தோப்புல ஒரு 50 7 அடி உயரத்தில் உள்ள மரங்களை நட்டு ஒரு பசுமை புரட்சி செய்தோம். அடுத்து இந்த ஒரு ஃபேமிலி மீட்டிங் எனக்கு தெரிஞ்சு இப்போ லாஸ்ட்டு 1 or 2 ஆமாம், அடுத்த கிளப் மீட்டிங் நடத்தினோம். ஒரு மிக சிறப்பாக ஒரு கிளப் மீட்டிங் நடத்தினோம். இன்றைக்கி ஒரு ஃபேமிலி மீட்டிங். அதில் குமரியியல் மன்றத்தில் உள்ளவங்களுக்கு சேர்ந்து இருக்கிறனால இந்த மீட்டிங் இவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. இதை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த என்னுடைய செக்ரட்டரி வைஸ்மேன் கிளமன் ரைசிங் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் சொன்னதில் இருந்து எங்கள் ட்ரெஷரும் சொல்லியாச்சு, நீ என் வீட்டில் ஒன்று, கவர்னர் ஆல்ரெடி சொல்லியாச்சு எங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங். இப்படி மந்த்லி ஒரு மீட்டிங் நடத்தும் போது நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப் வந்து முன்னேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்னுடைய உரையை முடித்து அடுத்தபடியாக பிரசிடென்சியல் அட்ரஸ் வித் சீஃப் கெஸ்ட் குமரி இயல் மன்றம் பிரசிடென்ட் அருள்மொழி நங்கை மேடம். அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 1 முதல் புதிய கவர்னர் பதவியேற்றாங்க. நான் வந்து போன வருஷத்துலேருந்தே பாதியிலேருந்து இருக்கிறேன் புதிய கிளப்பு, அதனால் அதிலேருந்தே அப்படி கன்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஒரு வருஷமும் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதா முடிவு பண்ணி பரவலமாக போயிட்டுருக்கு. எங்கள் மக்கள் கொஞ்சம் வர்றது தான் கொஞ்சம் தயங்குறாங்க. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய மீட்டிங் வராததுனால அவங்களுக்கு ரொம்ப தெரிய மாட்டேங்குது ஒய்ஸ்மென்னா என்ன அப்படின்னு. அதனால் பின்ன ஒர்க் லோடு அது இதுன்னு சொல்லுவாங்க, அப்படி கொஞ்சம் தயங்குறாங்க. மற்றபடி ப்ராஜெக்ட்லாம் நல்ல பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது, துணி எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். நிறையவே பண்ணுறாங்க. எங்கள் கிளப்பு வழியாகவும் நாங்கள் நிறைய சேவைகளையும் செய்துட்ருக்குறோம். இன்னும் கிளப்பு வளரணும், புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. அப்புறம் உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் இருந்தால் எங்கள் கிளப்பில் சேர்றதுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அழியுங்க. அனைவருக்கும் நன்றி. என்னுடைய கெஸ்ட் ஆஃப் கார்னர் அவங்கள சிறப்பு இருந்தவர்களை நம்ம சபைக்கு அறிமுகப்படுத்த குமரி இயல் மன்ற பிரசிடென்ட் அருள்மொழி நங்கை அவர்களே. கௌரவ விருந்தினர் என்னுடைய கல்லூரியில் பணியாற்றக்கூடியவங்க. அவங்க வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரோட்ராக் கிளப்பில் நான் கோஆர்டினேட்டராகவும் அவங்க ஸ்டாஃப் இன்சார்ஜாகவும் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு ஆண்டும் நிறைய பணிகளை செய்திருக்கிறோம். வெளியில் போகிறது, என் கூடயே நிறைய இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி தான் எங்களுக்குள்ளே நல்ல நெருக்கம். இப்போவும் அவங்கள்ட்ட கேட்ட உடனேயே ஒத்துக்கொண்டார்கள். நான் கட்டாயம் வருவேன். சிலரை மாதிரி பிகுவெல்லாம் பண்ணலை. உடனே சரி நான் கட்டாயம் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய சங்கங்களில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அதே மாதிரி சமூக சேவை செய்கிறதுலேயும் ஆர்வம் உள்ள ஒரு நல்ல ஒரு கௌரவ விருந்தினரை அழைத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நான் பெருமை அடைகிறேன். அவங்களுக்குரிய பேசக்கூடிய வாய்ப்பை இப்போது நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம தொடக்க ஒரு குத்து விளக்கு ஏற்றோம். குத்து விளக்கு முடிஞ்ச உடனே சிறப்பு விருந்தினர் நம்முடைய உரை பெறுவாங்க. குத்து விளக்கு ஏற்றி வைக்க கவர்னர், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்கள் மறக்காது
ஒருத்தர் அந்த சைடு போயிருங்க. அக்கா நீங்கள் அந்த சைடு போயிருங்க. அக்கா தம்பி நீங்கிட்ட வாடா. ரெண்டு பேர் அங்கே போயிருங்க. அந்த சைடில் அங்கிட்டு போயிருங்க. அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அந்த சேரை நோட்டிக்கோங்க. அந்த ஒரு சேரை தூக்கிடுங்க. அந்த ஒரு சேரை தூக்கிடுங்க. நீங்கள் அதை அந்த சேரை எடுத்துட்டீங்கன்னா இவங்க உள்ளே போகிறதுக்கு சேர் பின்னாடி போட்டுருங்க. ஒளியோட சேர்ந்து நிற்கிறக்கா. சரி இல்லை வாங்க. எல்லாரும் நிற்க முடியாது. அவ்வளோதான். கவர்னர் அங்கே பார்த்துக்கோங்க. ரெடி. தேங்க்யூ. கெஸ்ட் ஆஃப் ஆனர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் அழிந்து நஞ்சைதான் உண்ணும் போதும் இங்கு எவருக்கும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. 10 கோடி ரூபாய் வாகனம் 10 நிமிடத்தில் பரிதவிக்கும் விபத்துக்கள் ஏராளமான போதிலும் இங்கு எவருக்கும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. வாழ்த்துக்களையும் வருத்தங்களையும் கூட இங்கு வாழ்த்துக்களையும் வருத்தங்களையும் கூட இலவசமாக இணையதளத்தில் அனுப்பி இலவசமாக இணையதளத்தில் அனுப்பி பந்த பாசம் அற்ற போதிலும் இங்கு எவருக்கும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நல்ல ஒரு முறையிலே இந்த வைஸ்மேன் அண்ட் வைஸ் விமன்ஸ் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்தது மாதிரி ஒரு உணர்வு. அந்த உணர்வை ஏற்படுத்தி தந்த முனைவர் அருள்மொழி நங்கை அவர்கள் எமது கல்லூரியில் பேராசிரியை மட்டும் இல்லை, ஒரு சிறந்த ஒரு பன்முகத்திறன் கொண்ட ஒரு பேராசிரியை. அவங்களுடைய திறனை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வகுப்பு மேல் தளத்தில் இருந்தாலும் நம்ம கீழே வந்து அதில் நடந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கணீர் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாய்ஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வகுப்புகள் மாணவிகள் வந்து கவனிக்கக்கூடிய திறன்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். நாடகமாக இருக்கட்டும், நிறைய போட்டிகளில் பிள்ளைங்களை வந்து வெற்றி பெறுவதற்காகட்டும், இன்னும் மேம் சொன்ன மாதிரி ரோட்டரி கிளப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக நம்ம கல்லூரியில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி சொசைட்டியில் இன்னும் நிறைய கிளப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே பெருமையாக இருக்குது. ஸோ அவங்க அழைத்திருக்காங்க. ஸோ அன்னார் அவர்களுக்கும், இன்னும் இங்கே பிரசிடெண்ட் அம்மாவா வந்திருக்காங்க, கவர்னர் அம்மா வந்திருக்காங்க, தென் இன்னும் நிறைய பொறுப்பாளர்கள், பிரசிடெண்ட் அண்ட் இன்னும் நிறைய கிளப்ஸ் வந்து இங்கே வந்து கம்பைன் ஆகி வந்திருக்கு. அப்படிப்பட்ட எல்லா பெரியவர்களும் என்னுடைய ஆசானாக இங்கே அமர்ந்திருக்காங்க. முல்லை செல்லத்துறை அவர்கள், அவங்கள சும்மா சொல்லிவிட முடியாது. உலக திருக்குறள் கூட்டமைப்புடைய தலைவராக கன்னியாகுமரி கிளையில் பணியாற்றிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக. அதே மாதிரி உலக திருக்குறள் கூட்டமைப்புடைய பொறுப்பாளர் இங்கே இருக்காங்க. ஸோ இப்படி எல்லா பொறுப்பாளர்களும் இங்கே இருக்கும்போது ஸோ இது வந்து ஒரு இல்ல திருவிழா மாதிரியே என்ன செஞ்சுருக்கு.
இல்லை ஒரு பெரிய பொறுப்பாளருடைய ஒரு கூட்டமாகவும் இது இருக்குது. ஸோ இந்த விழாவுக்கு என்ன ஒரு சிறியானை என்னை வந்து அழைத்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றியும் முதல்ல என்ன செய்கிறேன் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இதில் எனக்கு தலைப்பு என்ன கொடுத்தாங்கன்னா, குடும்ப உறவை பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. ஸோ குடும்பம்னா என்னன்னு போது தெரிஞ்சால் தான் குடும்ப உறவை பற்றி பேச முடியும். குடும்பம்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு அப்பா இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க. இவ்வளோதான் ஒரு குடும்பம்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைங்களுக்கு திருமணமான பிறகு அந்த அம்மா எல்லாம் பாட்டி ஆயிடுவாங்க, அந்த அப்பா எல்லாம் தாத்தாவாயிடுவாங்க. இந்த பிள்ளைங்க தான் மறுபடியும் அம்மா அப்பாவாக வருவாங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு சுழற்சியாக மறுபடியும் இது அந்த தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பொறுப்பு சுழற்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சுழற்சியில் அந்த தாய் தந்தை அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. இங்கே இருக்கிறோம், நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், நிறைய பேர் தாய் தந்தை பொறுப்பில் இருக்கிறோம். இந்த தாய் அப்படின்னு சொல்லும் போது மனசில் என்ன செய்யும், கல்லாக இருக்கிறவனா அப்படியே கரைந்து போயிடுவான். கல்லாக இருக்கிறவனா அப்படியே கரைந்து போயிடுவான். எங்கள் ஊரில் ஒருத்தங்க உண்டு, ஒரு வயசான ஒரு நபர், 60 வயது தாண்டியாச்சு. ருக்மணி அப்படின்னு சொல்லுவார். ருக்மணி டவல் எடு, ருக்மணி காஃபி எடு, ருக்மணி சோறு போடு. எனி டைம் அவருக்கு 24 மணிக்கூறும் ருக்மணி ருக்மணி ருக்மணி. அந்த ருக்மணியை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த ருக்மணி அடிமை மாதிரி இவங்க சொல்லவும் என்ன செய்வாங்க, டக்குனு வந்து நிற்கணும். அதுக்கு முன்னாடி சொல்லி ருக்மணின்னு சொல்லி முடியவோ ருக்மணி பக்கத்தில் நிற்கணும். அந்த அளவுக்கு ருக்மணி என்ன செய்வாங்க, பணிவடை செய்து ஒரு சிறந்த ஒரு மனைவியாக இருந்தாங்க. திடீரென்று அவங்களுடைய காலம் கடைசி காலத்தில் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இறந்தாச்சு. இப்போ அந்த ருக்மணி கூப்பிடுறதுக்கு இல்லை, ஒரு 6 மாதம் கூட என்ன செய்யல, அவருடைய உயிர் வந்து தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. ருக்மணி ருக்மணின்னு சொல்லி அழைத்தவர் 6 மாதத்திலேயே அவருடைய உயிரும் தொடர்ந்து போச்சு. இது காரணம் என்ன சொல்கிறேன்னா, மனைவி அல்லது ஒரு தாய் அப்படின்னு சொல்லிய ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு அப்படி இருந்திருக்கு. அப்போ அந்த மனைவி இல்லை அப்படின்னா அந்த கணவனுடைய ஆயுள் வந்து குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அதை உணர்றோம் அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நமக்கு வந்து என்ன செய்கிறோம், ஈக்குவல் ரைட்ஸ் வேணும், ஈக்குவல் வேஜ் வேணும், நமக்கு சமமான ஊதியம் வேணும், சமமான வேலை வேணும், சமமான ரெஸ்பெக்ட் வேணும், எல்லாம் சமம் வேணும் அப்படின்னு போராடி பெற்றுட்ருக்கோம். இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு அந்த மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மையை எப்படி மதிக்கணும் அப்படின்னா அது நம்ம தவறிடுறோம். அவங்கள எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி தான் கூப்பிட்டோன்னு வந்து நிற்கக்கூடிய ஒரு பணியாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நிறைய வீடுகள் அப்படி இருக்குது, நிறைய வீடுகள் அப்படி இருக்குது. வீடுகளில் தூய்மைப்படுத்தக்கூடிய பணி தான் அந்த மனைவி அல்லது அந்த தாயானவருடைய பணி நினைக்கிறோம். ஏன் எல்லாருமே இணைந்து நினைச்சுவோம், தூய்மை என்பவர பணியை நம்ம நினச்சி எடுத்துப்போம் அப்படிங்கிறது யாரும் நினைக்கிறது இல்லை. இது மாதிரி சரி சமமாக நினச்சிடும். நம்ம வந்து நம்முடைய வீடு நம்முடைய இல்லம் அப்படிங்கிறது செழுமையாக வருவதற்கு அந்த தாயினுடைய ஆயுள், அந்த மனைவியருடைய ஆயுள் மிகவும் என்ன செய்யணும், கெட்டியாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பகிர்ந்து என்ன செய்யணும், வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கல. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னும் மருமகள் அடுத்த பார்த்தோன்னா திருமண வயதுக்கு பிறகு மருமகள் அப்படின்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். தாய் மனைவி ஸ்தானத்துக்கு அப்புறம் மருமகள். ஒரு ஊரில் நான் சொன்ன மாதிரி வயதான நபர்கள் தான் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரில் அதாவது நல்ல அந்த தென்னை ஓலை ஈக்கு வந்து கிழிச்சிட்டே இருப்பாங்க அந்த அம்மா. அவங்களுடைய உடை பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும். அவங்கள பார்த்தாலே கருகிய நிறத்தோட உடை அழுக்கோடு இருப்பாங்க. எனி டைம் உழைப்பு தான். அப்படி நாள் முழுக்க உழைச்சி பிள்ளைங்களுக்காக நிறைய சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சாங்க. அவங்களுக்குன்னு எதுவுமே அவங்க சேர்த்து வைக்கல. 3 ஆண் குழந்தைகள், 3மே ஆண் குழந்தைகள் தான். 3 ஆண் குழந்தைகளுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது. அந்த வயசுலேயும் உழைப்பு தான். அப்படி உழைச்சிட்டு இருக்கும்போது அந்த விவசாயியான அந்த கணவருடைய படுக்கை காலம் வந்துடுச்சு. ஒரு குறிப்பிட்ட வயசில் அவர் படுக்கையில் இருக்கார். இந்த மருமகள் என்ன பண்ணுறா, 3வது மகனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த மருமகள் படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த மாமியார் நல்ல ஸ்டடியாக இன்னும் அதே ஈக்கல் ஓலை எல்லாம் முனைஞ்சி இந்த காசை மகன்களுக்காக சேர்த்து வைக்கிறாங்க. மருத்துவ செலவு பெரிதாக ஒன்றும் இல்லை அந்த கணவருக்கு. ஆனால் படுக்கையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மலம் கழிக்கிறாங்க.
சிறுநீர் கழிக்கிறாங்க, அதை எடுக்கிறதெல்லாம் மனைவி தான், மருமகள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்த போதிலும் என்ன சும்மா சும்மா வருமான்னு சொல்லி கம்பாலே அந்த மாமனாரை அடித்து கொலை செய்த மருமகள் கண் கூட பார்த்த ஒரு காட்சி. சரி, மாமனார் இறந்தாச்சு, மாமியார் இதை பார்த்தாங்க. அதை பார்த்த அந்த கொடுமையினால பித்து பிடிச்சி உழைப்பாளியான அந்த மாமியார் பித்து பிடித்தவள் போல அப்படியே அங்கும் இங்குமாக அழுக்கு துணியை பொட்டலம் கட்டிட்டு வீட்டை விட்டு ஓடி ஓடி போகிறாங்க. நீ அங்கே நிற்கிற இங்கே நிற்கிறன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நீ வீட்டில் இருக்க மாட்டியா? நீ போய் பிடிச்சு இழுத்து அந்த அம்மாவை, அந்த தாயை, 10 மாதம் ஈண்டெடுத்த அந்த தாயை அடித்து அடித்து கொடுமைப்படுத்துகிறான் அந்த மகன். மறுபடியும் சொல்லுகிறேன், 1 வருடம் கூட தாங்க முடியவில்லை, அதே தாய் மரணம் அடைகிறாள். இது கண் கூட நான் பார்த்த, நான் கேட்ட உண்மை சம்பவங்கள் இந்த 2. தாய் இல்லாமல் ஒரு தந்தை 60 வயதுக்கு மேலே அவங்கள அடிமையாக்குனா எப்படி வாழ முடியாமல் இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு உழைப்பு காசுகள் அத்தனையும் சுரண்டி விட்டு மகன்கள் அல்லது மகள்கள் தங்களுடைய பெற்றோர்களை இப்படி உதாசீனப்படுத்தி கொலை செய்யும் கொலையாளியாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவு எப்படி இருக்கணும்? குடும்பம்னா எப்படி இருக்கணும்? என் கையில் கூட காசை பார்த்து இருக்கக்கூடாது, என் பேரில் கூட சொத்தை பார்த்து இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீ பயன்படுத்துறதுக்குதான். நீ வாழ்க்கையில் சிறப்பாக வந்து அந்த வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னேறுவதற்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கோப்பா. ஆனால் அதுக்காக நான் உழைத்து நரம் பாடுகின்ற பொழுது என்னை பிடித்து கைப்பிடித்து கூட்டி செல்வா என்ற நம்பிக்கை உன்னை வளர்த்தேன் அல்லவா? அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாமல் இரு. எல்லா மருமகளும் அம்மாவாக இருப்பாங்க, ஆனால் மகனுடைய அம்மாவை என்ன செய்வாங்க? எப்பவும் எதிரியாக தான் பார்ப்பாங்க. இதுதான் ஏன்னு எனக்கு புரியலை. ஏன்னா எல்லா திரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மாமியார் மருமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வந்து எப்பவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பகைவர்கள் மாதிரி 2 நாட்டுடைய மன்னர்கள் மாதிரி என்ன செய்கிறாங்க? காமிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த காட்சி தான் நமக்கு மனசில் போய் என்ன செஞ்சுருக்கு? ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் என்ன செய்யக்கூடாது? நம்ம வயிற்றில் பிறக்கக்கூடிய ஒரு மகன் அல்லது மகள், அவர்களுக்கு நம்ம யார் தான்? அவளுடைய திருமணம் ஆகி செய்யக்கூடிய அந்த மருமகளுக்கோ நானும் ஒரு மாமியார் தான். அந்த நிலை என்று உணரும்போ, அந்த நிலை வரும் பொழுதுதான் நம்முடைய மாமியார் அப்போ இருக்க மாட்டாங்க. அப்போல்லாம் அவங்க காலமெல்லாம் கடந்துடும், அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ காலம் கடந்து போன பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளுடைய கணவனை அல்லது நம்முடைய மனைவியை ஈண்டெடுத்த தாய் தந்தையை என்னை போல் அல்லது நம்மை போல் நாம் மதிக்க என்னைக்கு கற்றுக்கொள்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த குடும்ப உறவு என்பது பலப்படும். நீங்கள் சொல்ல மாதிரி திரைகளில் வர மாதிரி இந்த காட்சிப்படுத்துறது மாதிரி மாமியார்னா இப்படி தான், மருமகள்னா இப்படி தான் அப்படிங்கிற ஒரு பந்தம் இனி வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இப்போ எல்லாம் நீங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக நம்ம என்ன பண்ணுறோம்? அழகாக வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம், நல்ல ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிறோம், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கும், வயது குறைஞ்சவங்க இருக்கும். பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைய சூழலில் நம்ம நிறைய கதைகள் பார்த்துட்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னா, சாராயம் காய்ச்சிட்டாங்க, குடும்பமெல்லாம் போயிடுச்சு, அம்மா அப்பா இழந்தாச்சு. மூத்த மகன் நல்லா பேசுகிறாங்க தெளிவாக, இளைய மகன் தெளிவாக பேசுகிறான், கடை மகன் சொல்கிறான் மைக்க பிடிச்சோன்னு, எப்பவும் நான் எங்கள் அம்மா கிட்ட தாங்க படுப்பேன், எனக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் ஒன்றும் புரியலைங்க, எப்பவும் நான் அம்மா பக்கத்துலாம் படுப்பேன், இப்போ என் அம்மா இல்லை எனக்கு அதுதான் கவலைன்னு சொல்கிறான். எங்கள் அம்மா இல்லை எனக்கு அதுதான் கவலைன்னு அவன் சொல்கிறான். நம்ம நிறைய சம்பவங்கள் இன்றைக்கி பார்த்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி டாக்டர்னு சொல்லும் போது நமக்கு வந்து அதை பிரபலப்படுத்துகிறாங்க நிறைய விஷயங்களை. பெண்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள் நடக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் குடும்பம் என்பது குத்து விளக்கு ஏற்றிருக்கோம். இன்னைக்கு குத்து விளக்கு போல ஒளி சுடர வந்து வீசக்கூடிய அளவுக்கு இருந்தால் இங்கே சமுதாயத்தில் இது மாதிரியான குற்றங்கள் எல்லாமே குறையுங்க. அப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா, என்னுடைய தாத்தா சொல்கிறாங்க, என்னுடைய பாட்டி சொல்கிறாங்க, என்னுடைய பெரியப்பா சொல்கிறாங்க, என்னுடைய மாமா சொல்கிறாங்க,
என்னுடைய அண்ணன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு காதுகள் தயாராக இருக்கணும். என்னைக்கு இருக்குதோ அன்னைக்கு குற்றங்கள் அத்தனையும் குறைக்கப்படும். குடும்பம் என்பது ரொம்ப அழகான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா மாறும். இது இன்னைக்கு அப்படி நான் சொல்வது எனக்கு மட்டும்தான் சரி, பெற்ற அம்மா சொல்வதும் சரி கிடையாது, தந்தை சொல்வதும் சரி கிடையாது, தாத்தா என்ன உங்களுடைய ஏஜில் நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ உள்ள காலம் வேறு. என்ன வேறு? மொபைலில் அப்படியே மூழ்கி கிடக்கிறது. அங்கே என்ன அனுப்புனாலும் அதுதான் பார்க்குறது. எப்போவுமே நம்ம நீங்கள் நிறைய சயின்ஸ் படிச்சுப்பீங்க. நம்ம பார்க்குறது அதிகமாக எதை பார்க்குறோமோ அது அப்படியே மைண்டில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நம்ம பார்க்குற செய்தி நினச்சணும் சரியான செய்தியாக இருக்கணும். நம்ம பேசுகிற செய்தி நினச்சணும் சரியான செய்தியாக இருக்கணும். நம்ம சிந்திக்கிற செயல்கள் நினச்சணும் சரியானதாக இருக்கணும். இந்த 3 சரியாக எப்போ வரும்னா உன் கையில் இருக்க தொலைபேசியில், உன் கையில் இருக்கக்கூடிய கைபேசியில் நீ பார்க்குற விஷயங்கள் அத்தனையுமே நினச்சணும் நன்மையானதாக இருக்கணும். உன்னோட இல்லத்தில் எல்லாமே நன்மையானதாக இருக்கணும். என் வீட்டில் என்னுடைய மாணவி சொல்லுவாங்க, எப்போவுமே அடிதான், அம்மாவுக்கு எப்போவுமே அடிதான். ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்தை நினச்சல பகிர்ந்து கொள்ள முடியலை. அப்பா மதுவால் பயங்கர அடிமையாக இருக்கிறாங்க. அதனால என்ன செய்கிறாங்க, புத்தி மறுதளித்து போய் எப்போவும் அம்மாவை கொடுமைப்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டு சூழலில் வரக்கூடிய மாணவிகள் அல்லது பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவர்களுக்கு எங்கே ஷேர் பண்ணணும்னு தெரியாது, எதை ஷேர் பண்ணணும்னு தெரியாது, யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தெரியாது. இது மாதிரி தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வட்டத்தில் சுற்றிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டு சூழலை மாற்றணும்னா யாரால முடியும்? அந்த தந்தை மாறணும்னா யார் காரணம்? தந்தை மது அருந்திட்டு வரும்போது மனைவி அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும், ஓகே சொல்லாமல் வாதாடாமல் அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு என்ன செய்யணும், கையாளணும். அதுக்கு நாங்கள் நிறைய பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் இங்கே நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் என்னுடைய வாழ்க்கை என் கையில், நீ பேசுகிற உன்னுடைய மனநலம் நல்லா இருக்கும் பொழுது, தோழிகள் அருகில் இருக்கும்போது, தோழர்கள் அருகில் இருக்கும்போது, ஒரு கவலைன்னு வரும்போது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ சொந்தமாக ஒரு முடிவெடுக்கிற, அதுக்கு நினைச்சக்கூடாது. முதல்ல முட்டுக்கட்டை போடு. முதல்ல என்ன பண்ணு, உன்னுடைய அத்தனை சுக துக்க விஷயங்களையும் தந்தையிடம் தாயிடம் பகிர்ந்து கொள். அது எப்போ வரும்னா, நீ வீட்டில் ஒரு சொல்லும் போதே என் அம்மா சொல்கிறாது நீ உன் காது கேட்க தயாராக இருக்கும் பொழுது நீ சொல்வதை உட்கார்ந்து கேட்பான். அம்மா கேட்பாங்க, எனக்கு ஒரு மாணவனை பிடித்திருக்கு. அப்படியா, சரி வா உட்காரு. யார் அம்மா அவரு? விசாரிப்பாங்க. இப்போ எல்லாருமே கல்வியாளர்கள் தான். விசாரிப்பாங்க, உண்மையிலே நல்லவனா என்ன, அவங்க ஃபேமிலி என்னன்னு விசாரிப்பாங்க. எல்லாரும் படித்தவங்க தான். விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்ததா என்றால் கண்டிப்பாக வழிகாட்டுவார்கள், அதற்கு தகுந்த வயது வரும் பொழுது. இப்போ எல்லாரும் கல்வியாளர்கள் தான். நீனா என்ன செய்யாத, ஏதாவது கண்மூடித்தனமான ஒரு எண்ணத்தை, கண்மூடித்தனமான ஒரு குறிக்கோளை அவன் மனசில் வச்சுட்டு போகாது. இன்னும் குடும்ப உறவு ரொம்ப அழகாக இருக்கணும்னா தாத்தா பாட்டி சொல்கிற கதையை கேளுங்க. சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கைபேசி என்ன பண்ண, தேவைக்கு பயன்படுத்திட்டு அங்கே வை, சும்மா பேசு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு, 4 புருக்க என்ன நடந்துச்சு, சும்மா பேசு. நீ 5 வயசுல இருக்கும்போது 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரும்போது சொல்லுவேல, என் பென்சிலை ஒடிச்சிட்டான், என் ரப்பரை பிச்சுட்டான் சொல்லுவேல. இப்போ எங்கே போச்சு? அதே பிள்ளை தானே நீ, சொல்லு. கேட்குறதுக்கு தாய் தந்தை தயாராக இல்லை. ஏன்னா எப்போவுமே எங்களை தான் குறை சொல்கிறீங்க, அதில் நீங்கள் டீச்சர் வேறு, நாங்கள் வேறு சின்ன பிள்ளைலாம் வந்துட்டோம். நாங்கள் சொல்ல ரெடியாக தாங்க இருக்கோம், ஆனால் கேட்குறதுக்கு தான் எங்கள் அம்மா அப்பா ரெடி இல்லை. எல்லா பக்கமும் பேசணும்ல ஒரு பேச்சாளர், அப்படி தானே? சரி, இப்போ நாங்கள் சொல்கிறோம், நான் சொல்கிறேன் அம்மா எனக்கு அவள் அப்படி செஞ்சா, டீச்சர் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல ரெடியாக இருக்கேன் மேம். ஆனால் அம்மா கேட்க ரெடியாக இல்லையே. அவங்க ஒன்றே வெளியூரில் இருக்கிறாங்க, அல்லது நிகழ்ச்சிகளில் இருக்கிறாங்க, அல்லது எப்போவும் பிசி பிசி பிசி, ஃபோன் பேசுகிற மாதிரி. ஆல் லைன்ஸ் ஆர் பிஸி, எல்லா லைனும் பிஸி. கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க, கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. நாள் முழுவதும் 24 மணிக்கூர் நம்ம என்ன செய்கிறோம், பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சு வைக்கிறோம்ல, அது எதற்கு, யாருக்காக? அதெல்லாம் அவனே சம்பாதிச்சுப்பான். அவன் நல்ல நாலேஜ் கிடச்சுன்னா அவனே சம்பாதிச்சுப்பான். வாய்ப்புகள் நல்லா வருதுன்னா அவனே சம்பாதிச்சுப்பான்.
நல்ல ஒரு கல்வியை கொடுத்தா போதும், நல்ல ஒரு ஜாப் அவனுக்காக வந்துடும். ஆனால் நல்ல ஒரு வழிகாட்டுதல் யார் கொடுப்பா? நல்ல ஒரு தைரியம் யார் கொடுப்பா? அது நம்மளால தான் கொடுக்க முடியும். அந்த வீட்டில் கிடைக்காதனால தான் எங்கே கிடைக்குதோ அங்கே போகிறோம். வீட்டில் கிடைச்சிச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க. உடனே முதல்ல அம்மா தான், அடுத்ததான் வெளியே உள்ள ஆள். சில பிள்ளைங்களை நோட் பண்ணி பாருங்கள், எப்பவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. கேட்டால் அம்மாட்ட ஏதாவது பேசணும், அம்மா பேசவே டைமே இல்லை. என்ன செய்கிறாங்க அப்படி? ஃபுல்லாக சமையல் அல்லது ஆஃபீஸ் ஒர்க் ஒரு டைம் இருக்குங்க. 5 to 6 அல்ல 6 to 10 முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நீங்கள் பெற்ற குழந்தைக்காக 1 மணி நேரம் உங்களால் ஒதுக்கவில்லை என்றால் நீங்கள் தாயாகவோ தந்தையாகவோ இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். அதை நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒரு குழந்தையுடன் பேசுவதற்கு, மனமிட்டு பேசுவதற்கு மணித்துளிகள் ஒதுக்காத எந்த ஒரு நபரும் மனிதரே அல்ல. அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு குற்றங்கள் எல்லாமே குறைக்கப்படும். குடும்பங்களிலே நிறைய பிரச்சனைகளுடைய தீர்வுகள் கிடைக்கும். அந்த குடும்ப உறவு என்பது ரொம்பவே நிச்சயம் நல்ல ஒரு உறவாக மாறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குடும்ப உறவுகளை பற்றி ஒரு மிக சிறந்த உரையாற்றிய மேடம் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக அவங்க இருக்கும் குடும்பங்களே பால் செல்லப்பா ஒரு சின்ன செலிப்ரேஷன், பிறந்தநாள் செலிப்ரேஷன். அது எப்படி அப்படின்னா, எந்தெந்த மெம்பருக்கு எந்தெந்த மாதங்களில் பிறந்தநாள் வருகிறதோ அந்தந்த மாதங்களில் உள்ள நண்பர்களுக்கு அந்தந்த மாதத்தில் நாங்கள் எங்களுடைய கூட்டத்தில் அவங்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துதல் சொல்லி ஒரு செலிப்ரேஷன் செய்கிறது வழக்கம். வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் எங்கள் சங்கத்தை சேர்ந்த 2 உறுப்பினர்களுக்கு பிறந்தநாள் இருக்கிறது. அப்படியாக வருகின்ற 1ஆம் தேதி நாளை தினம் எங்கள் சங்கத்தை சேர்ந்த வைஸ்மேன் பால் செல்லப்பா அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். செப்டம்பர் 8ஆம் தேதி வைஸ்மேன் அட்வொகேட் கணேசன் அவர்களுக்கு தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறார். அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த மாதத்தில் உள்ள சொல்லுங்கள். கணேசன் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்திய சீஃப் கெஸ்ட் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களை இந்த சபைக்கு அறிமுகப்படுத்தல் பெருமை அடைகின்றேன். பக்கமாக எழுதி வச்சிருக்காங்க, 2 வாஸ்து முடிக்கிறேன். வைஸ்மேன் MHR Dr. Gladys Padma is a prominent medical professional and dedicated member of the Weisman International Movement. Born as the eldest daughter to the teacher parents in Trivandrum district, Kerala, she has built a remarkable career and made a significant contribution to her community. Weisman Dr. Gladys Padma graduated from Trivandrum Medical College holding an MBBS degree and a diploma in family medicine DFM from Colombo University. She began her medical career in private hospital, gaining extensive experience and honing her skills as a practitioner. Currently, she runs her own hospital, Sigma Hospital, located near Marthandam. Weisman Dr. Gladys Padma journey with Weisman International began in 2016 when she became a chartered member of PWA-YWC of Marthandam Wings. In 2019-2020, she was a president in that club. In the 2023-24 term, Weisman Gladys Padma served as a district governor elect and district secretary for District 1. 2024-25, she became a district governor. Weisman Dr. Gladys Padma is married to PDG Weisman Dr. James Wilson as a Elmathro Award winner, Weisman International. Their family she's have one child. He is also doctor. His daughter-in-law also doctor. Having 2 grandchildren. These are the few words of our district governor. Ma'am, the floor is yours.
அப்பதான் பேச்சு Dear President of Nagargoil Star, Nagargoil Star, Nagargoil Kumari Yelmantam, Manjal Prince Youth, other members of all three clubs, family members, and today's chief guest and the president who introduced me. Good evening and greetings from district team and personally from my side. So I am so happy that I could attend this family meeting today. That too conducted as inter-club meeting with Nagargoil Star and Kumari Yelmantam. And ചീഫ് ഗസ്റ്റ് വന്ന് നല്ല ഒരു ഫാമിലിയെ പറ്റി വലിയ ഒരു സ്പീച്ച് നടത്തിയതാണ്. ഇനി റിഗാർഡിങ് ഫാമിലി ഇഫ് ഐ ടോക്ക് സംതിങ് ഇറ്റ് വിൽ ബി എന്താ പറയാൻ കടലിൽ കായം കലക്കിയതുപോലെ ഇരിക്കും. സോ ഞാനിപ്പോൾ അബൌട്ട് ഫാമിലി ഐ എം നോട്ട് ഗോയിങ് ടു ഓപ്പൺ മൈ മൗത്ത്. ആൻഡ് ടു യുവർ നോളജ് മാഡം, ഞങ്ങളുടെ വൈസ്മൻ ഇൻ്റർനാഷണൽ ഈസ് എ ഫാമിലി ക്ലബ്. So that is a difference between other international organization and our organization. It is a family club. So wherever you go for Weizmann International meetings, you can see a family. So when a man is inducted in Weizmann International as a member of Weizmann International, immediately the wife will become the Weizmannette and the children will become the Weislings, and they become the part of this organization. And of course, we have different clubs like youth in Vice Youth Club, Pillarku Vendi Vice Link Club, and ladies in Vendi Vice Manettes Club. All this, it is a part of our organization only. And Nagargoil Star Club, there is no wonder Nagargoil Star is doing so well, because last year, we all know, last year President Muthukumar, Weizmann Muthukumar, he has done a lot of things last year, because it is a home club of our immediate past district governor Weizmann Balden Bruce. And that tradition, the present president Weizmann Samuel is continuing, and he has become Nagargoil Star more active. And I should say now I am in a real fix. Who is doing better? I don't know how to now. 2 months we passed. July 1st we have started our year. ജൂലൈ 1 ഒരു മാസം കഴിഞ്ഞ്, ഓഗസ്റ്റ് ഒരു മാസം കഴിഞ്ഞ്. സോ 2 മാസം 60 ദിവസത്തെ ആക്ടിവിറ്റീസ് വി ഹാവ് കംപ്ലീറ്റഡ്. നൗ ഐ ആം ഇൻ എ കൺഫ്യൂഷൻ ടു ടെൽ യു വിച്ച് ക്ലബ് ഹാസ് പെർഫോംഡ് വെൽ. ദാറ്റ് വേ നമ്മുടെ ഡിസ്ട്രിക്റ്റിൽ ഇപ്പോൾ 20 ക്ലബ്ബുണ്ട്. 20 ക്ലബ്ബുകളിൽ ബെസ്റ്റ് ക്ലബ്ബ് ആരാണെന്ന് 2 മാസത്തെ ആക്ടിവിറ്റി വെച്ചിട്ട് ഇപ്പോൾ ഇറ്റ് ഈസ് വെരി ഡിഫിക്കൽട്ട് ടു ഫൈൻഡ് ഔട്ട്. അതുമാതിരി വി ആർ ഡൂയിങ് വെരി വെൽ. And I should really appreciate our immediate past district governor Weizmann Balden Bruce. Because of him, last year നമുക്ക് നാഗർകോവിലിൽ 4 ക്ലബ്ബ്, മാർത്താണ്ഡത്തിൽ 1 ക്ലബ്ബ്. എപ്പോഴും എൻ്റെ വായിൽ മാർത്താണ്ഡ സ്റ്റാർ എന്ന് പറയണത് ഇറ്റ് ഈസ് യുവർ ബേബി ക്ലബ് ഓൺലി. എനിക്കുള്ള അക്വൈൻറ്റൻസ് എന്താണെന്ന് വെച്ചാൽ ഐ ബിലോങ് ടു മാർത്താണ്ഡ ഏരിയ. Those people, because it is a baby club of yours, those people come to my place for conducting meetings. So most of the meetings I used to go and attend along with them, giving them leading them and directing them how to conduct meeting and all. So that is the reason എപ്പോഴും വായിൽ മാർത്താണ്ഡ സ്റ്റാർ എന്ന് പറയുന്നത് നാഗർകോവിൽ സ്റ്റാർ കമ്മ കൊണ്ട് നടക്കുവാണ് എൻ്റെ പുറകെ മാർത്താണ്ഡ സ്റ്റാർ എന്ന് പറയുന്നതിന്. സോ എനിവേ ദാറ്റ് ഇസ് ദ വേ തിങ്സ് ആർ ഗോയിങ് ഓൺ. ആൻഡ് ഐ ഷുഡ് റിയലി appreciate one more thing for Nagargoil Star, because our immediate past district governor is awarded with the most coveted award of Weizmann International is Elmacro Award. And our immediate past district governor Weizmann MHR Balden Bruce is awarded with the Elmacro Award. So we can always it will be better if you clap and appreciate him, because it is a real nice thing. And നമ്മുടെ ഡിസ്ട്രിക്റ്റിൽ എത്ര പേർക്ക് എൽമക്രോ അവാർഡ് ഉണ്ടെന്ന് ചോദിച്ചാൽ 1-2 പേർക്ക് തന്നെ ഇതുവരെ എൽമക്രോ അവാർഡ് കിട്ടിയിട്ടുള്ളൂ. സോ ഹീ ഹാസ് അച്ചീവ്ഡ് ദാറ്റ് അവാർഡ്. ആൻഡ് വൺ മോർ തിങ് ഈസ്, നിങ്ങളുടെ എല്ലാ ഫ്ലെയറിലും എപ്പോഴും കാണുന്നത് പോലെ ഹീ ഈസ് ദ നമ്പർ 1 DG ഇൻ ഇന്ത്യ ഏരിയ
last year, 2023-24. So all this credit goes to your mentor and your member of Narwhal Star. So there is no wonder you people do well, and we should really appreciate his effort. This year ഈ നാഗർകോവിൽ ഏരിയയിൽ 4 പുതിയ ക്ലബ്ബ് സ്റ്റാർട്ട് ചെയ്തിരിക്കുന്ന ഒരു യൂത്ത് ക്ലബ്ബുണ്ട്, നാഞ്ചൽ പ്രിൻസ് യൂത്ത്. ഈ 5 ക്ലബിൻ്റെയും കംപ്ലീറ്റ് ഓർഗനൈസിങ് തിങ്സ് ആൻഡ് മീൻസ് സെൻഡിങ് ദ what is that, semester dues, reports, roster, all this thing he is only taking care. I should really thank him for doing this great job, because Narwhal said I don't have to worry only, because it's all been taken care by immediate past district governor Wiseman Balden Bruce. And same way ഇന്നത്തെ ഒരു പ്രോഗ്രാമും ഇന്റർ ക്ലബ് മീറ്റിംഗ് ഓർഗനൈസ് ചെയ്യുന്നത് ഇറ്റ് ഈസ് എ പാർട്ട് ഓഫ് ഒരു ക്ലബ്, ഒരു ഗുഡ് സ്റ്റാൻഡിങ് ക്ലബിൻ്റെ എഫേർട്ട്. ആൻഡ് വി ആർ ഹാവിങ് നോർമലി ഒരു മന്ത്ലി ഒരു മീറ്റിംഗ് ആൻഡ് ഒരു ബോർഡ് മീറ്റിംഗ്. ദിസ് ഇസ് ഓൾ കമ്പൽസറി വി ഹാവ് ടു ഡു. ദെൻ വി സേ ഇറ്റ് ഈസ് എ ഫയർ സൈഡ് മീറ്റിംഗ്. ദാറ്റ് ഈസ് സ്മോൾ മീറ്റിംഗ്സ്. നിങ്ങൾ 4 പേര് കൂടുന്നിടത്ത് ഒരു ചെറിയ ഒരു ഗെറ്റ് ടുഗദർ, ദാറ്റ് ഈസ് എ ഫയർ സൈഡ് മീറ്റിംഗ്. അതുമാതിരി യു ക്യാൻ ഹാവ് മന്ത്ലി 2-3 ഫയർ സൈഡ് മീറ്റിംഗ്. ആൻഡ് അതർ ദാൻ ദാറ്റ്, ഇതാണ് അടുത്ത നെക്സ്റ്റ് സ്റ്റെപ്പ്. ഇറ്റ് ഈസ് എ ഇൻ്റർ ക്ലബ് മീറ്റിംഗ്. ടുഡേ വി ഹാവ് ഓർഗനൈസ്ഡ് ഒരു ഇൻ്റർ ക്ലബ് മീറ്റിംഗ് ബിറ്റ്വീൻ നാർവൽ സ്റ്റാർ ആൻഡ് കുമരി എൽമൻറ്റം. ആൻഡ് ഓഫ് കോഴ്സ് ഇതിൽ 2 പേരുടെയും ആളുകളെല്ലാവരും ഓൾമോസ്റ്റ് സെയിം ഫാമിലി മെമ്പേഴ്സ് ആണ്. ബട്ട് സ്റ്റിൽ ഇറ്റ് ഈസ് എ ഇൻ്റർ ക്ലബ് മീറ്റിംഗ്. ആൻഡ് the only thing I can tell you is it will give you more chances to know each other. Family bonds built up ചെയ്യാം. Your friendship and fellowship will become more strong, and more you can learn from your elders. നമ്മുടെ കുമരി ഏൽമൻറ്റത്തിന് ഇതുമാതിരി ഒരു ലീഡേഴ്സ് ടു ലീഡ് യു, സപ്പോർട്ട് യു, ഗൈഡ് യു വേറെ ഒരിടത്തും കിട്ടാൻ പോണില്ല. വേറെ ഒരു യൂത്ത് ക്ലബിനും നമ്മുടെ ഡിസ്ട്രിക്റ്റിൽ ഇങ്ങനെ ഒരു ഹെൽപ്പ് കിട്ടണില്ല. ബിക്കോസ് other than you, we have other 3 youth clubs are there, including you. 4 youth clubs we have. And Kumari Elmandam is really blessed because Nanchal Prince Youth. You are really blessed because of your mentor or immediate past district governor Wiseman Balden Bruce. And he is only helping you. He is only organizing the things. Now I request you one thing. This month you have sent the reports, I suppose. And roster is been sent, and report I see na, report has gone, president, secretary. Yes, no, see that is a big problem. We do lot of things, unless otherwise we send the report, you will not be recognized. Because ഞാൻ ഇവിടെ ഇരിക്കുന്നത് കാരണം നമ്മുടെ ഗ്രൂപ്പിൽ വരുന്ന പ്രോഗ്രാംസ് കാരണം I know you are doing things, but I cannot report to them. It is the duty of the secretary and president to do the thing. ആൻഡ് ഇത് കഴിഞ്ഞ് നമുക്കറിയാമല്ലോ, അടുത്ത സോണൽ ലെവലുണ്ട്, അടുത്ത റീജിയണൽ ലെവലുണ്ട്. നമ്മുടെ അവാർഡ്സ് ആൻഡ് റെക്കഗ്നിഷൻ ആൻഡ് ഓൾ കംസ് ഫ്രം ദം ഓൺലി. സോ ഫ്രം യുവർ ക്ലബ് എവ്രി മന്ത് റിപ്പോർട്ട് ഷുഡ് ഗോ. നമുക്ക് ലാസ്റ്റിൽ എന്നാന്ന് വെച്ചാൽ നമുക്ക് ഇയർ എൻഡിൽ നമുക്ക് അവാർഡ്സ് വാങ്ങിക്കാൻ പോകുമ്പോഴേ നമ്മൾ ഇത്രയും ചെയ്തിരുന്നു, വൈ വി ആർ നോട്ട് റെക്കഗ്നൈസ്ഡ്, അങ്ങനെ ഒരു വലിയ ക്വസ്റ്റ്യൻ വരും. ബിക്കോസ് വെൻ വി കമ്പയർ വിത്ത് അതർ ഡിസ്ട്രിക്ട് 1 is doing lot of things. Because I am a WhatsApp member in other district groups also, and a lot of things we are doing. We are conducting the meetings regularly. Only thing is we are not reporting properly. So please do that, and you are able to do it. And if you have any problem, always your mentor is there. You can always contact him, and I am always available. I have only one number. That number is available everywhere. You can contact me, or you can WhatsApp, you can leave a message. Any direction I can give you. So don't forget. Okay, കഴിഞ്ഞ മാസത്തെ അയച്ചില്ല എന്നുണ്ടെങ്കിലും ഈ ജൂലൈ അയച്ചോ? ജൂലൈ അയച്ചിരിക്കുന്നു. ഓഗസ്റ്റ് അയച്ച് ഇനി തന്നെ അയക്കണം. റിപ്പോർട്ടിംഗ് വന്ന് എങ്ങനെയാണ് നമ്മൾ ചെയ്യേണ്ടത്? ഒരു മാസത്തിൻ്റെ റിപ്പോർട്ട് നെക്സ്റ്റ് മന്ത് 10th മുമ്പേ ഇറ്റ് ഹാസ് ടു ഗോ ടു യാ 3 മെയിൽ IDs. സോ ഓഗസ്റ്റ് മന്തിൻ്റെ റിപ്പോർട്ട് വന്ന് സെപ്റ്റംബർ 10th മുമ്പേ നമുക്ക് ഇറ്റ് ഷുഡ് ഗോ ഓൾ 3 മെയിൽ IDs. ദെൻ വൺ മോർ തിങ്, വി ആർ ഓർഗനൈസിങ് ഒരു ഡിസ്ട്രിക്ട് ലെവൽ യൂത്ത് ക്യാമ്പ്. ഓൾറെഡി യൂത്ത് ക്യാമ്പിന് അറ്റൻഡ് ചെയ്ത് ആരെങ്കിലും ഉണ്ടോ ഇവിടെ? കൈപൊക്കിക്ക്. യെസ്, യു ഹാവ് ഗോൺ ടു റീജിയണൽ ലെവൽ ഓൾസോ, കറക്റ്റ്? യെസ്. സോ ഹീ നോസ് എന്തുവാണ്, വാട്ട് ഈസ് യൂത്ത് ക്യാമ്പ്, how it has been conducted, അതൊക്കെ he knows it. But
ഇനി അടുത്ത് ഡിസ്ട്രിക്ട് ക്യാമ്പ് വന്ന് നമ്മുടെ കമ്മിങ് 7th, അതായത് കമ്മിങ് സൺഡേ ഇറ്റ് ഈസ് ഹാപ്പനിങ് അറ്റ് മാർത്താണ്ഡം. നിങ്ങളുടെ ക്ലബിൽ നിന്ന് ഡെഫിനറ്റ് ആയിട്ട് സാറ്റർഡേ 7 സൺഡേ അല്ല 7. ഏജ് ലിമിറ്റ് എന്നാന്ന് വെച്ചാൽ ഒരു 15 years മുതൽ യു ക്യാൻ കം. 15 to 25 തന്നെ ആണ് ആ ലിമിറ്റ്. ബട്ട് ബിയോണ്ട് 25 up to 30 we can do it. Above 30 comes in other category. And definitely 15 yearsൽ നിന്ന് ഒരു 30 years വരെ ഉള്ളവർക്ക് ഡെഫിനറ്റ്ലി യു ക്യാൻ ജോയിൻ. ആൻഡ് വിൻഫ്രിത്തിന് അതുമാതിരി എന്തെങ്കിലും പ്രോബ്ലംസ് വന്നിരുന്നോ? ശരി. അവിടെ ഏരിയയിൽ പോയിട്ട് അല്ല റീജിയണിൽ പോയി നമുക്ക് ഇവിടെ നിന്ന് എടുത്തില്ല. ബിക്കോസ് ഇന്നലെ ഐ ടോക്ക് ടു RD. ഹീ സെഡ് നമ്മുടെ ഏജ് ലിമിറ്റ് ബിറ്റ്വീൻ 16 to 25 ആണെങ്കിലും അപ് ടു 30 ഹീ സെഡ് വി ക്യാൻ പിക്ക്. ഞാൻ ഇന്നലെ RDയുടെ അടുത്ത് ഞാൻ സംസാരിച്ചതാണ് യെസ്റ്റർഡേ നൈറ്റ്. ഹീ സെഡ് വി ക്യാൻ ഡു ഇറ്റ്. ആൻഡ് പ്ലീസ് പാർട്ടിസിപ്പേറ്റ് ഇൻ ദ റീജിയൻ മീൻസ് ഡിസ്ട്രിക്ട് ക്യാമ്പിന്. ഡിസ്ട്രിക്ട് ക്യാമ്പ് വന്ന് നമ്മൾ വി ആർ പ്ലാനിങ് ടു കണ്ടക്ട് ഇൻ സിഗ്മ കോളേജ് ഓഫ് ആർക്കിടെക്ചർ. ബട്ട് ഫസ്റ്റിൽ പ്രോഗ്രാം കറക്റ്റായിട്ട് ചെക്ക് ചെയ്ത് മീൻസ് സോർട്ട് ഔട്ട് ചെയ്തിട്ട് ഐ വിൽ പോസ്റ്റ് ഇറ്റ് ഇൻ ദ ഗ്രൂപ്പ്. ആൻഡ് ഫസ്റ്റിൽ മോസ്റ്റ് പ്രോബബ്ലി വി വിൽ ബി ഡൂയിങ് ഒരു സ്മോൾ പ്രോജക്റ്റ് അറ്റ് YMCA മാർത്താണ്ഡം where we have the Weissman International Office. So there we do it. അവിടെ ഒരു പ്രോജക്റ്റ് ചെയ്തിട്ട് you will be taken to the college, Sigma College. അവിടെ നിന്ന് we will have that meeting over there. തന്നെ കാണാനാണ് somebody has come. So അവിടെ ട്രെയിനിങ് സെഷൻ will be there. Then ലഞ്ച് കഴിഞ്ഞിട്ട് അടുത്താണ് തൃപ്പരപ്പ് ഫാൾസ്. So you can go to തൃപ്പരപ്പ് ഫാൾസിൽ നിന്ന് തിരിച്ച് നിങ്ങളെ മാർത്താണ്ഡം ഓർ കുഴിത്തറ ഏത് മെയിൻ റോഡ് എവിടെ വേണോ അവിടെ വി ക്യാൻ ഡ്രോപ്പ് യു. സോ ദിസ് ഇസ് എ പ്ലാൻ. ആൻഡ് എനിവേ ഗെറ്റ് റെഡി. ആൻഡ് ഐ എക്സ്പെക്ട് കുമരി ഏൽമൻറ്റത്തിൽ നിന്ന് ഒരു നല്ല പാർട്ടിസിപ്പേഷൻ. നാഞ്ചൽ പ്രിൻസ് യൂത്ത്. കുമരി ഏൽമൻറ്റം അല്ല, നാഞ്ചൽ പ്രിൻസ് യൂത്ത്. അതിൽ ഒരു ഇത് നാഞ്ചൽ പ്രിൻസ് വരല്ലേ, കുമരി ഏൽമൻറ്റം വരണ്ട, നാഞ്ചൽ പ്രിൻസ് യൂത്താണ്. സോ കൂട്ടിയിട്ട് വന്നു. ആസ് എ പാരൻറ്റ് യു ക്യാൻ കം. നിങ്ങൾ രണ്ടുപേരെയും കൂട്ടിയിട്ട് വന്നു, രണ്ട് മക്കളെയും കൂട്ടിയിട്ട് വാ. ലിങ്ക്സ് ആണോ? ഓക്കെ. സോ ഡെഫിനറ്റ്ലി വി വിൽ ഡു ബെറ്റർ ദിസ് ഇയർ. ആൻഡ് ഇവിടെ നിന്ന് കഴിഞ്ഞാൽ അടുത്തറിയാമല്ലോ നമുക്ക് റീജിയണൽ ലെവലിൽ പോകണം. റീജിയണൽ കഴിഞ്ഞാൽ ഇന്ത്യ ഏരിയയിൽ പോകണം. ആൻഡ് ഇവിടെ യൂത്തിൻ്റെ അടുത്ത് ഞാൻ ചോദിക്കുകയാണ്, എനിബഡി നോസ് ഹൂ ഇസ് അവർ ഇൻ്റർനാഷണൽ പ്രസിഡൻറ്റ് നൗ? ഇപ്പോൾ പ്രസൻറ്റ് ഇൻ്റർനാഷണൽ പ്രസിഡൻറ്റ് വൈസ്മെൻ ഇൻ്റർനാഷണൽ ആർക്കെങ്കിലും അറിയാമോ? യൂത്തിന് അറിഞ്ഞൂടാ. യു നോ ദ നെയിം ഓഫ് യുവർ ഡിസ്ട്രിക്ട് ഗവർണർ? ദാറ്റ് യു നോ. യു നോ ദ നെയിം ഓഫ് യുവർ റീജിയണൽ ഡയറക്ടർ? എന്തുവാ? ഓക്കെ, റീജിയണൽ ഡയറക്ടർ ഈസ് വൈസ്മാൻ ഷാജി മാത്യു. ഓക്കെ, വൈസ്മാൻ ഷാജി മാത്യു. ആൻഡ് ഇൻ്റർനാഷണൽ പ്രസിഡൻറ്റ് ഇസ് വൈസ്മാൻ ഷാനവാസ് ഖാൻ. വൈസ്മാൻ അഡ്വക്കേറ്റ് ഷാനവാസ് ഖാൻ. ഹീ ഈസ് ഫ്രം കേരള. ഹീ ഈസ് ദ ഇൻ്റർനാഷണൽ പ്രസിഡൻറ്റ് നൗ. ഇപ്പോഴാണ് ഇൻ്റർനാഷണൽ പ്രസിഡൻറ്റ് what is that installation is over and he has come back. Now this is the correct time for us to do any sort of projects and any sort of things you want to do with wisdom. We can do it this year and because that international president is very much accessible for us. എന്ത് കാര്യം വേണമെങ്കിലും ചെയ്യാൻ പറ്റും. So you do a project. There is TOF projects are available. You try to make a TOF project and we will get it definitely. So work on it. TOF ബോക്സ് എല്ലാവർക്കും കിട്ടിയിരിക്കുമല്ലോ. ബോക്സിനെ ഒന്നും കണ്ടില്ല ഇവിടെ. TOF ബോക്സ് എന്നൊരു ബോക്സ് കിട്ടിയിട്ടുണ്ടല്ലോ. സോ TOF ബോക്സിനെ എല്ലാ മീറ്റിങ്ങിലും യു ബ്രിങ് ഇറ്റ് ആൻഡ് കീപ്പ് ഇറ്റ് ഓൺ ദ ടേബിൾ. സോ നമ്മൾ ഫെബ്രുവരി മാസത്തിലല്ല TOF കളക്ട് ചെയ്യാനുള്ളത്. യു കീപ് കളക്ടിങ് TOF ആൻഡ് what is that contribution we are sending in February. In between also you can send because every month from a regional office they are asking for TOF contribution from district. District means all the 20 clubs in district together. Same way international project എന്തുവാണ് നമ്മുടെ? Any idea? Weissman international project എന്തുവാണ്? International project I am asking. Care the aged വന്ന് നമ്മുടെ district project and regional project.
ഇൻ്റർനാഷണൽ പ്രോജക്റ്റ് എന്ന് പറയുന്നത് എന്തുവാണ്? RBM എന്നുള്ള ഒരു കാര്യമാണ് ഇൻ്റർനാഷണൽ പ്രോജക്റ്റ് നമ്മൾ ചെയ്തിട്ടിരിക്കുന്നത്. അതാണ് ഇൻ്റർനാഷണൽ പ്രോജക്റ്റ് റെഗുലറായിട്ട് ഇപ്പോൾ ലയൺസ് ക്ലബ്ബ് എന്ന് പറഞ്ഞാൽ ഇമ്മീഡിയറ്റ്ലി കണ്ണിൻ്റെ കൺദാനം, കണ്ണിൻ്റെ കണക്റ്റഡ് കാര്യങ്ങളെ പറ്റി ഓർമ്മിക്കും. റോട്ടറി എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മളെന്താ ഓർമ്മിക്കും? പോളിയോ എന്ന് ഓർമ്മിക്കും. അതുപോലെ വൈസ്മെൻ എന്ന് പറഞ്ഞാൽ ഓർമ്മിക്കുന്നത് എന്തുവാണ്? മലേറിയ ഇറാഡിക്കേഷൻ. റോൾ ബാക്ക് മലേറിയ എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു RBM എന്ന് പറയുന്നത് അതാണ്. സോ നിങ്ങളുടെ ഇൻസ്റ്റലേഷനെല്ലാം ഒരു RBM കിറ്റിൻ്റെ മണിയാണ് നിങ്ങൾ ഇതായിട്ട് മെമെൻറ്റോ ആയിട്ട് തന്നിരിക്കുന്നത്. ഇറ്റ് ഈസ് കോസ്റ്റിംഗ് ഓൺലി 720 rupees. 720 rupeesൽ നമ്മൾ എന്നെ ചെയ്യണമെന്ന് ചോദിച്ചാൽ ഒരു മെഡിക്കേറ്റഡ് മസ്കിറ്റോ നെറ്റ് വിത്ത് ആക്സസറീസ് വന്ന് ഒരാളിന് കൊടുക്കണം. ബിക്കോസ് നമ്മൾ വിചാരിക്കുന്നത് പോലെ അല്ല, നമ്മുടെ നാട്ടിൽ ഇറ്റ് ഈസ് കംപ്ലീറ്റ്ലി ഗോൺ. ബട്ട് ആഫ്രിക്കൻ കൺട്രീസ് ആൻഡ് ഓൾ മെനി പീപ്പിൾ ആർ ഡൈയിങ് ഈവൻ നൗ വിത്ത് മലേറിയ. So we are able to save them with this project of RBM, rollback malaria. So donate for that. And this year beginning I have requested you all to make your mementos and gift and all in the form of RBM, TOF and our project Care the Aged. So about Care the Aged also our chief guest has talked. What do you mean by Care the Aged? നമ്മുടെ പല ക്ലബ്ബുകാരും ഏജ്ഡ് പ്രോജക്റ്റുകൾ ചെയ്യുന്നുണ്ട്. ഇപ്പം ലാസ്റ്റിൽ നമ്മുടെ ഒരു ക്ലബ്ബ് വന്ന് നാഗർകോയിൽ റോയൽസ് വന്ന് മേക്കാ മണ്ഡപത്ത് പ്ലാങ്കാല ഓൾഡ് ഏജ് ഹോമിൽ വെച്ച് ഒരു പ്രോജക്റ്റ് ചെയ്തു. അന്ന് ഞാൻ ഉണ്ടായിരുന്നു. സോ ഞാനവിടെ വെളിയിൽ ഓർഗനൈസ് ചെയ്യുമ്പോഴത്തേക്ക് ആ ട്രീയുടെ ഫ്രണ്ടിലെല്ലാം അവർ കെട്ടിയിട്ടുണ്ട്. അവിടെയെല്ലാം ഇവർ ദേ കം ആൻഡ് സിറ്റ് ഡൗൺ. ഓൾമോസ്റ്റ് 100 people are there, ladies and men. 90+ people are there. So it is been run by DM Convent Sisters. Very well maintained, nice place. It is all for the not payment കൊടുക്കുന്ന ആളുകളല്ല, പിന്നെ സപ്പോർട്ട് ഫാമിലി സപ്പോർട്ട് ഇല്ലാത്ത ഫ്രീ ആയിട്ട് അവിടെ കെയർ കൊടുക്കുന്ന സെൻ്ററാണത്. ഞാൻ അവിടെ പോയി ഇരുന്ന്, അപ്പം ഞാൻ അവിടെ ഇരുന്ന് ഇച്ചിരി നേരത്തെ ഞാൻ അവിടെ പോയി ഇരുന്ന് ഞാൻ മൊബൈൽ എടുത്ത് വെച്ച് ഇച്ചിരി നേരം തോണ്ടിയിട്ടിരുന്നു. സോ എൻ്റെ അടുത്ത് ഒരു വയസ്സായ ഒരു മനുഷ്യൻ വന്ന് ഇരിപ്പുണ്ടായിരുന്നു. I tried to talk to him, then I realized he cannot hear properly. So immediately he said, I cannot hear properly, but he knows very well whatever he talks I can hear. So he told me, എനിക്ക് 5 മക്കളുണ്ട്, 3 ആമക്കളും 2 പെമ്മക്കളും. 3 ആമക്കളും കൂലിപ്പണിയും കാര്യങ്ങളൊക്കെയാണ് ചെയ്യണത്. അവരുടെ വീട്ടിൽ എന്നെ വെച്ച് നോക്കാൻ ഫൈനാൻഷ്യൽ പ്രോബ്ലം. 2 പെമ്മക്കളുണ്ട്. അതിൽ ഇളയ മോളാണ് എന്നെ ഇവിടെ കൊണ്ടുവന്നാക്കിയത്. ബിക്കോസ് അവൾ മാത്രമാണ് ഇച്ചിരി ഫൈനാൻഷ്യലി ഓക്കെ. ബട്ട് ഇപ്പോഴും 3 മാസമായി എന്നെ കാണാൻ വന്നില്ല. ഇമ്മീഡിയറ്റായിട്ട് അങ്ങേര് പോക്കറ്റിൽ നിന്ന് ഒരു പേപ്പർ എനിക്കെടുത്ത് തന്ന്, ഈ നമ്പർ എനിക്കൊന്ന് വിളിച്ചു തരുമോന്ന്. ഹീ നെവർ ന്യൂ ഐ വിൽ ബി ഗോയിങ് ദെയർ ആൻഡ് വി വിൽ ബി മീറ്റിംഗ്. ഹീ നെവർ ന്യൂസ്. ബട്ട് തിങ്ക് അബൌട്ട് ഹിം. കയ്യിൽ കൊണ്ട് മക്കൾ അവിടെ കൊണ്ടുപോയി ആക്കി, പൈസ കൊടുക്കണ്ട, ബട്ട് വല്ലപ്പോഴും ഒരിക്കൽ പോയി കാണുക, അത്രയും പോലും ഹീ ഈസ് നോട്ട് ഗെറ്റിംഗ് ഇറ്റ്. സോ ആ പോക്കറ്റിൽ നിന്ന് എടുത്ത് തന്ന നമ്പറിന് ഐ ഫെൽറ്റ് പിറ്റി. ഐ ഡോണ്ട് നോ അവിടെ അത് അലൗഡ് ആണോ എന്ന്, ബട്ട് സ്റ്റിൽ എന്താണെന്ന് വെച്ചാൽ വെളിയിലിരിക്കുക. സോ ഞാൻ എന്നെ ആ മൊബൈലിൽ ആ നമ്പറിൻ്റെ റിങ് ചെയ്ത് മോളുടെ പേര് സെൽവി എന്നും പറഞ്ഞു. സോ സെൽവി ആണോ എന്ന് ചോദിച്ചു. ഇമ്മീഡിയറ്റ്ലി ഷീ സെഡ് യെസ് സെൽവി. ഐ ആസ്ക്ഡ് ഹർ, നിങ്ങളുടെ ഫാദർ വന്ന് ഇങ്ങനെ ഒരു ഹോമിലുണ്ടോ? യെസ് ഉണ്ട്. അപ്പം ഞാൻ അവിടെയാണ് ഇരിക്കുന്നത്. വൈ യു നെവർ വിസിറ്റഡ് ഹിം ഫോർ ദ ലാസ്റ്റ് 3 months ഐ ആസ്ക്ഡ് ഹർ. ഇമ്മീഡിയറ്റ് ആൻസർ വാസ്, ഞാൻ സ്കൂട്ടറിലെന്ന് ബൈക്കിലെന്ന് 2 വീലറിലെന്ന് വീണ് എൻ്റെ തല പൊട്ടി സ്റ്റിച്ച് ഇട്ടിരിക്കുന്നത്. സാറ്റർഡേ സ്റ്റിച്ച് എടുക്കും, അതിനുശേഷം ഞാൻ വന്ന് കാണുമെന്ന് അപ്പൻ്റെ അടുത്ത് പറയുകയും. ആൻഡ് യു നോ വാട്ട് ഐ ടോൾഡ്, എൻ്റെ സൗണ്ടെല്ലാം കൂട്ടി ഐ ടോൾഡ് ഹിം, ദിസ് ഇസ് ദ തിങ്, ഷീ വിൽ കം ആൻഡ് മീറ്റ് യു ആഫ്റ്റർ ഫ്യൂ ഡേയ്സ് വെൻ ദ സ്വിച്ചസ് ആർ റിമൂവ്ഡ്. ഇമ്മീഡിയറ്റ്ലി യു നോ ഫാദർ സെഡ്, അത് വെറുതെ ആയിരിക്കും, അവളുടെ തലയിൽ അവൾ വീണിട്ടൊന്നും ഉണ്ടാവില്ല, അവളുടെ തലയിൽ മുറിവൊന്നും ഉണ്ടാവില്ല, അവളും 3 മാസമായില്ലേ എന്നെ കാണാൻ വന്നിട്ട്. ബട്ട് അപ്പോഴും പോലും മോളെ വിട്ടുതരാനുള്ള ഭാവമൊന്നും ഇല്ല. ബട്ട് അവൾ വരും, അവൾ തന്നെയാണ് എൻ്റെ കാര്യങ്ങളൊക്കെ നോക്കണത്, അവൾ വരും. ഇപ്പം പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ, ഷീ വിൽ കം. സി ദിസ് ഈസ് വാട്ട് മാഡം വാസ് ടെല്ലിങ് യു ഏർലിയർ. ദിസ് ഈസ് വാട്ട് യു ഹാവ് ടു ഡു ഇറ്റ്. ഈ വർഷത്തെ നമ്മുടെ പ്രോജക്റ്റ് എന്ന് പറയുന്ന കെയർ ദ എൽഡർലി. ഡു സംതിങ്. ഈ കുറച്ച് സമയം യു സ്പെൻഡ് വിത്ത് ദ എൽഡർലി പീപ്പിൾ. നമ്മൾ അടുത്ത വീട്ടിലെ എൽഡർലി പീപ്പിളിനെ അന്വേഷിച്ച് പോകണ്ട. യു ഡു ഇറ്റ് വിത്ത് യുവർ ഓൺ പീപ്പിൾ ഇൻസൈഡ് യുവർ ഹൗസ്.
വീട്ടിലും അപ്പൂപ്പൻ അമ്മൂമ്മ അവരെല്ലാം ഉണ്ടല്ലോ, പാട്ടി താത്ത എല്ലാം ഉണ്ടല്ലോ, അവരുടെ മുമ്പേ ഇരുന്ന് മൊബൈലും തോണ്ടിയിട്ടിരിക്കുന്ന സമയത്ത് ജസ്റ്റ് ടോക്ക് ടു ദം. ദാറ്റ് ഈസ് വാട്ട് ദേ വോണ്ട്. നിങ്ങൾ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും അടിച്ച് കളിച്ച് ഡാൻസ് കളിക്കുന്നതെല്ലാം ഡു ഇറ്റ് ഇൻ ഫ്രണ്ട് ഓഫ് ദം. ദാറ്റ് ഈസ് വാട്ട് ദേ എക്സ്പെക്ട്. ആൻഡ് ഒരു കോമൺ ടൈം ഫോർ ദ ഫാമിലി, ഷീ വാസ് വെരി വെൽ സ്ട്രെസ്സിങ് ഓൺ ഇറ്റ്. ദാറ്റ് ഈസ് വെരി എസെൻഷ്യൽ ഫോർ ഇപ്പോഴത്തെ ഫാമിലി. ആൻഡ് ഒരു കോമൺ ടൈം എന്ന് പറഞ്ഞാൽ എല്ലാവരും വർക്കിംഗ് ക്ലാസ്, ഇറ്റ് ഈസ് വെരി ഡിഫിക്കൽട്ട് ടു ഫൈൻഡ് എ കോമൺ ടൈം. ക്യാൻ ഐ സജസ്റ്റ് ഗിവ് യു എ സജഷൻ? എല്ലാവരും ആഹാരം കഴിക്കുമല്ലോ വീട്ടിൽ നിന്ന്, ഡിന്നർ കഴിക്കുമല്ലോ. സോ ഡിന്നർ കഴിക്കുന്ന സെയിം ടൈമിൽ യു ഡു ഇറ്റ്. ഒരു അരമണിക്കൂർ കഴിക്കുന്ന സമയം ഇരിക്കുക, ആ സമയത്ത് അപ്പോൾ ഈ മൊബൈലിനെ ഓഫ് ചെയ്ത് വെച്ചിട്ട് വന്നിരിക്കുക. യു ടോക്ക്, ഡിസ്കസ്. അമ്മ ഉണ്ടാക്കിയത് മോശമെന്ന് പറയും, അല്ലെങ്കിൽ അപ്പൻ ഉണ്ടാക്കി കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത് മോശമെന്ന് പറയും, അടി വയ്ക്കുക. ബട്ട് ഡു ഇറ്റ് ടുഗദർ. So that is what we call it as family. So that is, see, we all, I can very well tell you, and really proudly I can tell you, these are things we enjoyed when we were small. ഇപ്പോഴെന്നാന്ന് വെച്ചാൽ ന്യൂക്ലിയർ ഫാമിലീസ് ആൻഡ് എന്ത് പറഞ്ഞാലും you are all 1947 people, you don't know what it is. അതുമാതിരി that is the attitude everyone is having. And I am not going to criticize, I am not going to say that it is bad. Definitely you people are better. ആൻഡ് ഞാൻ ഒരു മണിക്കൂർ ഇരുന്ന് തപ്പി വാട്സപ്പിൽ ഇടുന്ന കാര്യങ്ങൾ യു ക്യാൻ ഡു ഇറ്റ് വിത്തിൻ നോ ടൈം. ആൻഡ് ഒരു ഫ്ലയർ ഉണ്ടാക്കണം, ഒരു ഇൻവിറ്റേഷൻ ഉണ്ടാക്കണമെങ്കിൽ ഐ ഹാവ് ടു ഗോ ആഫ്റ്റർ പീപ്പിൾ ആൻഡ് ഡിപ്പെൻഡ് ഓൺ അതേഴ്സ്. ബട്ട് യു പീപ്പിൾ ക്യാൻ ഡു ഇറ്റ് ജസ്റ്റ് വിത്തിൻ നോ ടൈം. ദാറ്റ് ഈസ് ദ അഡ്വാൻസ്മെൻറ്റ് ഓഫ് ദ എഡ്യൂക്കേഷൻ ആൻഡ് സയൻസ്. ആൻഡ് ഡോണ്ട് ഫർഗെറ്റ് ദാറ്റ് എഡ്യൂക്കേഷൻ ആൻഡ് സയൻസ് ഈസ് given to you, and you got it because of the bakshis or because of the benevolence from your parents. And parents are your, what to say, അമ്മയെന്ന് ഞാൻ പറയുന്നില്ല, അപ്പനെന്നും പറയുന്നില്ല, parents. And when they are old or young, take care of them. Take care of them എന്ന് പറഞ്ഞാൽ അവരെ കൂട്ടിയിട്ട് നടക്കണം, അതൊന്നും അല്ല ഞാൻ മീൻ ചെയ്യണത്. ജസ്റ്റ് സ്പെൻഡ് സം ടൈം വിത്ത് ദം. ഇത് മാഡം പറഞ്ഞതുമാതിരി ഫാമിലി എന്നൊരു ഫീലിംഗ് വരണമെങ്കിൽ ദാറ്റ് ഈസ് വാട്ട് ഈസ് ഇമ്പോർട്ടൻറ്റ്. സോ ഓൾഡ് ഏജ് ഹോമിൽ പോയി എങ്ങനെയാണ് നമ്മൾ ഇനിയിപ്പോൾ ഒരു 5000 രൂപ കളക്ട് ചെയ്ത് അവിടെ പോയി കാര്യങ്ങൾ എങ്ങനെ ചെയ്യണം? ഡോണ്ട് വറി ലൈക്ക് ദാറ്റ്. ഗോ ദെയർ, ജസ്റ്റ് വിസിറ്റ് ദം. എത്രയോ ഓൾഡ് ഏജ് ഹോമിൽ ഇതുപോലെ ആളുകൾ വെറുതെ ഇരിപ്പുണ്ട്. ജസ്റ്റ് ഗോ ദെയർ, വിസിറ്റ് ദം, ടോക്ക് ടു ദം. അവരെ കൂടെ നിന്ന് ഇച്ചിരി റീസെൻ്റ്ലി ട്രിവാൻഡ്രത്ത് ഏതോ ഒരു ഡിസ്ട്രിക്റ്റിൽ I saw youngsters went to a old age home. They were dancing inside their campus, and this old men, they were holding their hands, youngsters hands, and they were dancing. See, do something like that. This is the project, this is the thing you can do lot. So care the elderly can be done in many ways. And I want to tell you one more thing. YMCA മാർത്താണ്ഡം ക്യാമ്പസിൽ നമുക്ക് ഒരു വൈസ്മൻ ഇൻ്റർനാഷണലിൽ വി ഹാവ് എ ഹാൾ. യു ആൾ മസ്റ്റ് ഹാവ് കം ഓവർ ദെയർ. നിങ്ങളെല്ലാം വന്നിട്ടുണ്ട്. സോ ആ സെയിം ക്യാമ്പസിൽ വി ആർ പ്ലാനിങ് ടു സ്റ്റാർട്ട് എ ഡേ കെയർ ഹോം ഫോർ ഓൾഡ് പീപ്പിൾ ദിസ് ഇയർ. മേ ബി ദിസ് മന്ത് September 22nd വി ആർ ഗോയിങ് ടു ഹാവ് ഒരു സെമിനാർ. ആൻഡ് എല്ലാ വീക്കിലും ഒരു 1 hour ഒരു മെഡിക്കൽ ചെക്കപ്പ് പോലെ ഐ അക്സെപ്റ്റഡ് ടു ബി ദെയർ വിത്ത് ദം. ഒരാഴ്ചയിൽ ഒരിക്കൽ ഒരു ഡിഫറെൻറ്റ് നിറയെ ഡോക്ടേഴ്സ് ഉണ്ട് നമ്മുടെ ഓർഗനൈസേഷനിൽ. ആരെങ്കിലും വെച്ച് അവരുടെ അടുത്തൊക്കെ സംസാരിച്ച് പ്രോബ്ലംസൊക്കെ നമ്മുടെ അടുത്ത് ഡിസ്കസ് ചെയ്ത് വെറുതെ കുറച്ച് സമയം സ്പെൻഡ് ചെയ്യാം. എനിബഡി ഈസ് ഇൻട്രസ്റ്റഡ്, യു ക്യാൻ ജോയിൻ അസ് എനി ടൈം, യു കോൾ മീ. നമുക്ക് അവിടെ ഞങ്ങളുടെ കൂടെ വന്ന് ഈ വൈസ്മൻ ഇൻ്റർനാഷണലിൻ്റെ കെയർ ഓഫിൽ വി ക്യാൻ സ്പെൻഡ് ടൈം വിത്ത് ദം. സോ താങ്ക് യു ഫോർ ദ ഓപ്പർച്യൂണിറ്റി ഗിവൺ. ഒത്തിരി നേരം എടുത്തിരിക്കും, ബട്ട് I really want to appreciate the family get together what you are having, and please continue this kind of meetings, join meetings, and you are all part and parcel of same family. So thank you President. Thank you ma'am for your kind words. Actually எங்கள் கிளப்போட அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் ஒரு ஆள் மிஸ் ஆகிருந்தார். அவர் இப்போ வந்திருக்கிறாரு. அவருக்கும் பிறந்த நாள். ராபர்ட் கென்னடி சார், உங்களுடைய அடுத்த மாத பிறந்த நாளுக்கு நம்ம கிளப் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறது. வாங்க. அட்வான்ஸ் பர்த்டே சார். அதான் பார்க்குறேன். எங்க அம்மா எங்க
செப்டம்பர் தானே, செப்டம்பர் மாதம் கிளப் மீட்டிங் இல்லை, அதனால் வாங்க. செப்டம்பர் மாதம் கிளப் மீட்டிங் தான். நேற்றுக்கு நாளைக்குள்ள மீட்டிங் உங்களுக்கு நேற்று இன்னைக்கு பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 1ஆம் தேதி இல்லையா? கிளப் மீட்டிங் நேற்று இது பண்ணுவேன். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூன்னு சொன்னாங்க. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க இம்மிடியட் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், எங்களுடைய கிளப்போட மெண்டர் இன்ஜினியர் வைஸ்மேன் பால்டின் ப்ரூஸ் அவர்களை Respected club president, Viceman Samuel and Viceman Arunmani Mangai, and our district governor, Viceman Gladys Padma, today's guest of honor, Mrs. Baby, and 3 clubs members and 1 more club president, Nanjal Prince Youth President Anusha, and today host our club secretary, and good evening to all. ஆக்சுவலாக ரொம்ப கொஞ்சம் டைம் ஆகிட்டு, ஸோ அதனால் ரொம்ப குயிக்காக முடிச்சிடும். 2-3 விஷயங்கள். ஒன்று, மேடம் சொன்ன மாதிரி யூத்து கேம்பு. இப்போ ஏஜ் லாஸ்ட் டைம் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்து, கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் 25 to 30 ஆக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம மார்த்தாண்ட நம்ம OMCA ஹாலுக்கு போனால் போதும். ஸோ அவங்க அதுக்கப்புறம் எல்லாம் பிக்கப் பண்ணி விடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணுங்கள், நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியில் திருப்பரப்பு ஃபால்ஸு கூட அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக அனுஷா கொஞ்சம் கேர் எடுத்து அதை ஒன்று பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்ம அந்த மெம்பர்ஷிப் வந்து நல்ல ஒரு நீதியில் போய்ட்டுருக்கு. 274 இன்றைக்கி ஒரு 5 மெம்பர்ஸ் 79. ஸோ 279 மெம்பர்ஸு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு நியூ கிளப்பு குளித்துறை கிளப்பு, அது ஒரு 15 மெம்பர்ஸ் ஆட் ஆகும். ஸோ இன்னும் ஒரு 2 or 3 கிளப்ஸ் வந்து நம்ம மேடத்துக்கு பீரியடில் கண்டிப்பாக நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம 300 மெம்பர்ஸை க்ராஸ் பண்ண முடியும். அதான் நம்ம தினதரணி அவங்க ரிப்போர்ட்டர், அவங்க நம்ம ராமலிங்கம் சார் இன்றைக்கி உண்மையிலே இங்கே வந்து லைவ் ஆட்டு இன்றைக்கி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் இன்னும் இங்கே நம்ம திருநெல்வேலி சைடில் நம்ம அந்த கிளப்பை கண்டிப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். நம்முடைய முன்னாள் கவர்னர், ரோட்டரி கவர்னர் ஜெசதார்மா மேடம் வந்து இப்போது நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னரோட டீமில் வந்து புல்லட்டின் எடிட்டராட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு இயக்கங்கள் தான். கண்டிப்பாக ஏன்னா நம்ம அது கொஞ்சம் டைம் டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக அதை சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி லயன்ஸ் கிளப்பில் முன்னாள் கவர்னர், எங்களுடைய சார்ட்டர்ட் பிரசிடெண்ட் ஜஸ்டின் பால் அவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் கண்டிப்பாக நினச்சிங்கன்னா நம்ம அடுத்த மாவட்டத்துக்கு, அதாவது திருநெல்வேலி தூத்துக்குடி, ஸோ விருதுநகர்லேருந்து அது அடுத்த ரீஜன் ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு ஒரு கண்டிப்பாக அந்த இடம் ஒரு கிளப்பை உருவாக்கணும். அதனால் இன்றைக்கி அதே மாதிரி முதலே மேடம் சொன்னாங்க, நார்வேல் ஸ்டாரு அது ஒரு கண்டினியூஸாட்டு இன்றைக்கி அது இந்த 2 மாதத்துலேயும் ரொம்ப சூப்பராக போய்ட்டுருக்குன்னா நம்முடைய பிரசிடெண்ட் வந்து சாமுவேல் தான். உண்மையிலே முதல்ல ஒரு டவுட்டாக தான் இருந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு. ஆமாம், இல்லை டவுட்டாக தான் இருந்து. ஆனால் அவர் தன்னிச்சையாட்டு கண்டிப்பாக அந்த கிளப்பை இயக்கிட்டுருக்காரு. ஒரு முடிவு எடுத்து இன்றைக்கும் ஒரு ஃபேமிலி மீட்டிங் வந்து கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா நாளைக்கு தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு மேடத்துக்கும் எனக்கு நாளைக்கு இந்தியா ஏரியாவில் கொச்சினில் வச்சு ஒரு கவுன்சில் மீட்டிங் இருக்கிறதுனால அது கொஞ்சம் அவங்களுக்கு வர முடியாது, எனக்கு அங்கே போண்டிருக்கனால ஒரு போஸ்ட்போன் பண்ணி ஒரு 1 day பிஃபோராக வச்சோம். அதான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இல்லைனா இன்னும் கண்டிப்பாக நாளைக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த சாட்டர்டே அப்படி இப்படி இருந்தனால கொஞ்சம் ப்ராப்ளம். ஆனாலும் நம்முடைய பிரசிடெண்ட்டு சாமுவேல் வந்து மிக சிறப்பாக நம்ம ஸ்டார் கிளப்பை வழி நடத்திட்டு போய்ட்டு இருக்காங்க. அதனால தான் மேடத்துக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எல்லா ஸ்டாரும், ஏன்னா எல்லா ஸ்டார் கிளப்புமே நம்ம ஆரம்பித்தது தான். அதனால தான் எந்த ஸ்டார் கிளப்னாலும் அது வந்து பெருமை வந்து நார்வேல் ஸ்டாரு, அதான் நார்வேல் ஸ்டாருக்கு தான் வந்து சேரும். ஸோ யார் சொன்னாலும் அது நார்வேல் ஸ்டாருக்கு தான். அதே மாதிரி நம்ம இன்னும் வந்து நார்வேல் ஸ்டார். ஆமாம். அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய சிறப்பு விருந்தினர் பேபி. உண்மையிலே நம்ம ஒவ்வொரு கிளப்லேயும் நார்மலாட்டு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா எல்லாமே ஜெனரல் பாடி தான்.
சீஃப் கெஸ்ட்டே கிடையாது. ஒய்ஸ்மேனுக்குள்ளேயே நம்ம மக்களை கூப்பிட்டு பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ இந்த தடவை ஒரு வித்தியாசமாட்டு ஒரு சீஃப் கெஸ்ட்டை நம்ம கூப்பிடணும்னு சொன்னோன்னா இந்த குமரி ஹில் ஸ்குவாட் யூத்து இயல்மன்றம், ஆமாம் எனக்கு குழம்பிட்டோம், இயல்மன்றம் பிரசிடெண்ட் வைஸ் உமன் அருண் அங்கே வந்து அவங்க கூட ஒர்க் பண்ண அவங்க ஒரு ஸ்டாஃபை வந்து கொலிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க. மிக சிறப்பாக குடும்ப உறவை பற்றி சொன்னாங்க. வாழ்த்துக்கள் வேணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் நல்லா ஃபீலிங்காக இருந்து. ஏன்னா குடும்ப உறவுகள் இன்றைக்கி நிறைய நம்ம என்னதான் இருந்தாலும் குடும்ப உறவுகளை பற்றி மறந்துடும். ஸோ அந்த உறவை பற்றி மிக சிறப்பாக, ஆனாலும் அவங்க கொடுத்த நேரத்தில் மிக சிறப்பாக சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கூறி கண்டிப்பாக நம்முடைய ஒய்ஸ்மேன் கிளப்பு நார்வேயில் ஒரு நல்ல நீதியில் போய்ட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கெட்டுதர். இதை இன்னும் மேல்மேலாட்டு நார்கோயிலும் தாண்டி நம்முடைய தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான வாழ்த்துறை வழங்கிய வைஸ்மேன் இன்ஜினியர் பாலின் புரூஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேம், ஆக்சுவலாக ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, நீங்கள் நாகர்கோவில் ஸ்டாருங்கிறதுக்கு எப்படி கொண்டு வரணும்னா, நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க, இவ்வளோ உயரத்தோடு இருக்கிறது நாகர்கோவிலாம் இருக்குது அப்படின்னு, அப்படி நீங்கள் நினச்சி அந்த மாற்றிங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே மாத்தான ஸ்டாருன்னு சொல்லுங்க. அது ஊர் பாசம். அதில் எங்களுக்கு அதில் ஒரு ட்ராஜடி உண்டு மேம். நான் ஜாயின் பண்ண ஒரு லாஸ்ட் இயரில் எங்கள் நாகர்கோவில் ஸ்டார் நிறைய சர்வீஸ் பண்ணிச்சு. பட் என்ன பண்ணோன்னா ரிப்போர்ட் அனுப்புவார். புரியுதா? கடைசியில் பார்த்தா யாருமே பண்ணாதவங்க, நீங்கள் ஆக்சுவலாக பண்ணாங்களோ பண்ணலையோ, நீங்கள் ரிப்போர்ட் வாசிக்கணும், இவங்க இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா நாங்கள் அதோட ஒரு மடங்கு கூட பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கள் கிளப்புக்கே ப்ரைஸ் கிடைக்காது. அந்த ட்ரெண்டை லாஸ்ட்டு நம்ம எங்கள் பால்டின் சார் கவர்னர் ஆன பிறகு தான் மாற்றினாங்க. இப்போது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, உங்கள் 20 கிளப்பு பண்ணுறத விட நாங்கள் கூட பண்ணியிருக்கோம். பட் நான் அவார்டுக்காண்டி பேசலை, நீங்கள் அவார்டு தரங்கிறீங்கள அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். ஆனால் இப்போ எங்கள் பால்டின் சார் தான் எங்கள் ரிப்போர்ட் அனுப்பிட்டு இருக்காங்க. நான் எதுவுமே பண்ணலை, அது கரெக்டாக ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கோங்கிற நம்பிக்கை மட்டும்தான் எங்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் வேறு பேர் சொல்லும்போது கொஞ்சம் இல்லை, அதுங்களோட பேபி கிளப்ஸ் இல்லை, அதுக்கு நாங்கள் 5 கிளப் உங்கள் மாவட்டத்துக்கு தந்திருக்கோம். ஆனால் அது அம்மா எல்லாம் முதல்ல சொல்லணும், பேபியை சொன்னால் எப்படி ஆகும்? 5 கிளப்பு தந்திருக்கோம். இப்போ சொல்கிறேன், அடுத்த டிஜி எலக்டே எங்கள் கிளப்லேருந்து தருவோம். எங்கள் ராஜேஷ் சாரை நாங்கள் அதுக்காண்டி ப்ரொமோட் பண்ணுவோம். அவர் கண்டிப்பாக நாங்கள் அதை பண்ணுவோம். அதை அவர் தான் இன்னும் ஒத்துக்கலை. கிளப் ரெடியாக இருக்கு. அந்த ஒரு ஆமாம் வீட்டமாக நினைச்ச நடக்கும். அந்த ப்ராசஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் முடியும் போது அதனால இந்த விளையாட்டு போட்டி வச்சதோட பரிசு இப்போ கொடுக்குறதுக்கு விளையாட்டு போட்டி நடத்தினார் முல்லை செல்லத்துறை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சார் வாங்க சார். எங்களுடைய கிளப் ட்ரெஷரர் சார். அதை ரிப்போர்ட் வாசி பேர் சொல்லுங்க சார். எப்படியும் நம்மளை மியூசிக்கல் சேர்ந்து ப்ரைஸ் வாங்கி இன்னும் 2 பேர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். நீங்களும் ப்ராக்டிஸ் உண்டோ வீட்டில்? Second prize, Wise Youth and Show. எங்க அப்பாவும் பையனும் ப்ராக்டிஸ். നിങ്ങളുടെ എല്ലാം പ്രാക്ടീസ് ആവാം. அடுத்ததாக ஒரு மிக சிறிய வாழ்த்துறை எங்களுடைய சார்ட்டர் பிரசிடென்ட் வந்து வைஸ்மேன் ஜஸ்டின் பால் சார் ஒரு வாழ்த்துறை வழங்க அன்புடன் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு நிமிஷத்தில் முடிச்சாலுங்க அப்படி தான். மைக் இருந்தால் தான் பொதுவாக பேச வரும், அதுக்காக தான் மைக்கு தேவை தான். மைக் இல்லைன்னா நல்ல பேச்சுகள் வந்துவிடாது. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். சிறப்பாக நம்மளுடைய கவர்னர் டாக்டர் கிளாடிஸ் பத்மா, முன்னாள் கவர்னர் வைஸ்மேன் பாலின் புரூஸ் மற்றும் எங்களுடைய சங்க தலைவர்
ஒய்ஸ்மேன் சாமுவேல் செயலர் பொருளார் அனைவருக்கும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரம் பேசணும்னு தான் சொல்லியிருக்கேன், அதனால் 20 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். உண்மையிலே ஒரு முதல் மகிழ்ச்சி எங்களுடைய சங்கம் இவ்வளோ வளர்ந்திருக்கிறது என்று. நாங்கள் தொடங்கும்போது இவ்வளோ வளர்ச்சி அடையும், அதுலேருந்து ஒரு கவர்னர்லாம் வருவார், இன்னொரு கவர்னர் தயாராகி கொண்டிருக்கிறார் என்று முன்னாள் கவர்னர் சொன்னார். இந்த அளவு வளரும் என்று நினச்சே பார்க்கல. அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அடுத்தது ஒரு மகிழ்ச்சி, சாமுவேல் தலைவரான பிறகு நடக்கின்ற அபரிவிதமான செயல்பாடுகள். அண்டு தாய்ப்பால் வாரத்திலையும் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டரில் போய் மிக சிறப்பான சேவை. அதற்கு சில தினங்களுக்கு முன்னே ஒரு ஓல்டேஜ் ஹோமில் அதெல்லாம் அழகாக பட்டியலிட்டார் நம்மளுடைய முன்னாள் ஆளுநர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்று ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், அந்த ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கான ஒரு நல்ல இடத்தை கொடுத்த கிளமண்ட்டுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்குவோம். உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு வீடு. இந்த நல்ல இடத்துல அவர் இன்றைக்கி அதை கொடுத்து அதை சிறப்பு செய்திருக்கின்றார். உண்மையில் நல்ல விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்திருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதர் நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தால், நம்மளுடைய பிள்ளைங்களும் ஒரு டேலண்டடாக வரணும், அப்படி தானே? நாம் ஏதோ ஒரு மேடையில் பேசிடுவோம், தைரியமாக பேசிடுறோம். ஆனால் உண்மையிலே நம்மளுடைய குழந்தைகள் வளர வேண்டும், அவர்களுடைய தனிப்பட்ட திறமைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி எல்லா இயக்கங்களும் ஃபேமிலி கெட் டுகெதர் நடத்துகிறாங்க. ஒரு 2 பசங்க மீன் விற்றுக்கிட்டு இருந்தானோ, அப்போ ஒரு பையன் ஒரு கிலோ மீன் 200 அதே மீன் அடுத்த பையன் 300 வாங்க போன ஆள் கேட்டார் ஏண்டான்னு. இல்லை, உண்மையிலே நீங்கள் இதை வாங்கி பாருங்கள், உங்களுக்கு அறிவு கூடும் அப்படின்னு சொல்லிட்டான். இவர் சும்மா சொல்கிறான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனார். சில தினங்கள் அப்படியே வாங்கிட்டு போனார். கொஞ்சம் நாள் கடுப்பாயிட்டார். என்னடா எப்போ பார்த்தாலும் இவன் 200 விற்க, நீ கூடவே விற்றுக்கிட்டு இருக்கியான்னு. இல்லை சார், இது உண்மையிலே அறிவு கூடும். அது எப்படா கூடும் சார்? உங்களுக்கே கூடியிருக்கா? இவ்வளோ நாள் நீங்கள் மீன் வாங்கிட்டு வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா? சும்மா தான் சொல்கிறேங்கிறது. அப்போ அறிவு கூடி இருக்குல்ல அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த மாதிரி பேச்சு திறமைகளை வளர்ப்பதற்கும் சில நல்ல நுணுக்கமான பேச்சுகளை தருவதற்காக தான் இந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி கெட் டுகெதர். இன்னும் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதரில் நம்ம ஃபேமிலியெல்லாம் வரும்போது என்ன கிடைக்குதுன்னா பொறுமை கிடைக்குது. உண்மையாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு கணவர் வந்து முருங்கைக்காய் பறிக்க மரத்தில் ஏறினார், கீழே விழுந்து இறந்து போனார். இது தெரியாமல் ஒருத்தன் கொஞ்ச நாள் கழித்து இந்த வீட்டுக்கு வந்தவன் கேட்டால் எங்கள் மாமாவங்க. மாமா உனக்கு தெரியாதா? தெரியாது. இல்லை, அவர் முருங்கைக்காய் பறிக்க போனவர் கீழே விழுந்து இறந்துட்டார். ஐயோ, அப்புறம் என்ன செய்தீங்க? அப்புறம் என்ன செய்தோம், பக்கத்தில் இருந்த காயை பறித்து கறி வச்சு சாப்பிட்டோம் அன்னைக்கு. அந்த மாதிரியான ஒரு நல்ல தைரியமான நல்ல ஒரு மனைவியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த இயக்கங்கள் தந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு வழிவகை செய்த சாமுவேலுக்கும் அதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாய்ப்பு தந்ததற்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மிக சிறப்பான வாழ்த்துறை வழங்கிய எங்கள் சார்ட்டர் பிரசிடென்ட்டுக்கு நன்றி சொல்லுகின்றேன். அடுத்தது ஹானர் தி சீஃப் கெஸ்ட் மேடம் வேபி மேம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கோலிகாஸ் கல்லூரியிலிருந்து வந்து இந்த நமக்கு ஒரு மிக சிறப்பு வாழ்த்துறை வழங்கிய மேடத்துக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்குகிறோம். எங்களுடைய மாவட்ட ஆளுநர் வைஸ்மன் கிளாடிஸ்பத் அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு ஆர்பிஎம் வழங்குகிறோம். அதை எங்களுடைய செயலர் அவர்கள் வழங்குகிறார்கள். வாங்க, ஒரு 2 வாங்க. தேங்க்யூ. உங்களோட கிளப்பில் இது ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಈ ಶಾಲಿಂದ ವಯಸ್ಸನ್ನು ಕೂಡ ചേർത്ത് തന്നാൽ സന്തോഷം. ஃபோட்டோ நல்லா இருக்குதுல்ல. ஓ, അങ്ങനെ. இப்படி ஒரு மிக சிறந்த ஒரு ஃபேமிலி மீட்டிங் எங்களுக்கு அரேஞ்ச் செய்திருந்த எங்களுடைய சங்க செயலர் கிளமன் ரைசிங் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக vote of thanks.
சரி ஓகே. Immediate past district governor, Gordon Bruce. சார் பாலு சார் நானும் இதில் வந்து பண்ணுறேன். முதல்ல ஒரு ஆலோசனை வழங்கி ஏற்பாடு செய்த நம்முடைய தலைவர் வைஸ்மேன் சாமியார் அவர்களுக்கு 2 கிளப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளேன். அடுத்தபடியாக வைஸ்மேன் கிளப்பில் உள்ள அந்த ஸ்டார் கிளப்பில் உள்ள வைஸ் மெனர்ஸ் எல்லாருமே இப்போ வைஸ் உமனாக இருக்காங்க. நிறைய பேர் மேக்ஸிமம் வைஸ் உமன். நாங்கள் அவ்வளோ இருந்தால் இருக்கோம். அதே வரல. அது இன்னும் மீதி உள்ளவர்களும் அந்த அப்படி சேரிட்டியானா வைஸ் உமன் கிளப்பு இன்னும் குமரி இயல் மன்றம் இன்னும் ரொம்ப வளர்ந்துடும். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாமல் தான் இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது. ஆனால் உண்மையிலே அவங்களும் சந்தோஷமாட்டு கலந்துட்டு அதுக்கு ஏற்பாடு செய்த பிரசிடென்ட் வைஸ் உமன் அருண்மொழி நங்கை அவர்களுக்கும் எங்கள் கிளப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அதனுடன் இணைந்து இங்கே வந்த யூத் கிளப், ஏன்னா எங்களுடைய ஸ்பான்சர் கிளப்பு தான் நாஞ்சல் பிரின்ஸ் யூத்து. ஸோ இதனுடைய நிறைய எங்கள் மெம்பர்ஸோட குழந்தைங்க அதில் இருக்காங்க. ஸோ அதிலும் அதுக்கும் முதல் ஒத்துழைப்போடு இங்கே வந்த அனுஷா பிரசிடென்ட் அவங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ட்ராங்காக இருக்கு. அடுத்தபடியாக உண்மையிலே ஒரு குடும்ப உறவை பற்றி மிக சிறப்பாக இங்கே வந்து நமக்கு எல்லாரும் உண்மையிலே ஒரு 20-25 நிமிஷம் மிக சிறப்பாக பேசுகிறாங்க. 1-2 ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் லேட்டாக வந்தவங்க. ஆனாலும் மிக சிறப்பாக நமக்கு இங்கே சொன்ன ஹோலி கிராஸ் கல்லூரி பேராசிரியர் மிஸ்ஸஸ் பேபி அவர்களுக்கும் டாக்டர் பேபி அவர்களுக்கும் எங்களுடைய இரு கிளப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது லெப்டினன்ட் கவர்னர் ராஜேஷ் சார் வந்தாங்க, அவங்க பிஸியாக வெளியே போயிட்டாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய சார்ட்டர் பிரசிடென்ட் ஜஸ்டின் பால் அவர்களுக்கும் தினதரணி பேப்பர் உரிமையாளர் ராமலிங்கம் மட்டும் இல்லாமல் எங்களோட கிளப்பு மெம்பரும் கூட அவங்களுக்கும் எங்கள் கிளப்பு முன்னாள் தலைவர் ராபர்ட் கென்னடி, உடனடி முன்னாள் தலைவர் முத்துக்குமார் மற்றும் இந்த மெம்பர்ஸ் நிறைய வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. குறிப்பாக உண்மையிலே மிக சிறப்பாக இந்த 5 மணி முதல் ஒரு 6:30-7 மணி வரை அருகில் உள்ள பார்க்கில் வைத்து டீ காஃபி வடையுடன் அதில் ஒரு 2-3 கேமெல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண நம்முடைய கிளப்பு அது முடிந்து அழகாக ஒரு மீட்டிங், அதுக்கு அடுத்த ஒரு அருமையான உணவு ஏற்பாடு செய்திருப்பாங்க. ஸோ எல்லாமே மிக சிறப்பாக இன்றைக்கி இவ்வளவும் செய்திருக்க நம்முடைய கிளப்போடைய செக்ரட்டரி கிளமன் பிரைட் சிங் மற்றும் அவங்களுடைய துணைவியார், அவங்க வந்து குமரி இயல் மன்றத்தோடைய ஒரு உறுப்பினர், அவர்கள் பையன் வந்து நம்ம நாஞ்சல் ஆண்டோ வந்து நாஞ்சல் பிரின்ஸ் யூத்தோடைய ஒரு உறுப்பினர். ஸோ ஃபேமிலியே வந்து ஒரு ஃபேமிலி. அவங்க சிறப்பாட்டு நீங்கள் இவ்வளோ நல்லா அரங்குனீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். மற்றவங்க வந்திருக்க கெஸ்ட்டுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு என்ன பரவாயில்லை சொல்லுங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் மேலாக எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், உண்மையிலே டிஸ்ட்ரிக்ட் கவர்னருக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு பாண்டிங் உண்டு. ஏன்னா கழிஞ்ச தடவை நமக்கு சொன்னாங்க எல்மக்ரோ அவார்டு, பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு டிஜி எல்லாம் கிடைப்பதற்கு முக்கிய காரணமான நபர் வந்து கிளாடிஸ் மேடம் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் செக்ரட்டரியாக இருக்காங்க. அவங்க நாங்கள் என்னதான் செய்தாலும் என்னதான் செய்தாலும் ரிப்போர்ட்டு போகலன்னா நம்ம 0 தான். நம்ம நிறைய செய்வோம், ஆனால் நம்ம ரிப்போர்ட் பண்ண மாட்டோம். நான் அனுஷா வந்து கூட உண்மையிலே அன்னைக்கு கேட்கும்போது நான் எல்லாம் அந்த 3 மெயிலுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்கன்னு ஏதோ ரிப்போர்ட் அனுப்பி வச்சுருக்கேன். ഡൗട്ടായിട്ട് റോസ്റ്റർ അയച്ച റോസ്റ്റർ എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങളുടെ ക്ലബിൽ എത്ര മെമ്പേഴ്സ് ഉണ്ട്? அதான் அனுப்பி வச்சு, ஏன்னா அதான் ஷாக் ஆகிடும். ஆமாம், அதனால் எல்லாமே மிக சிறப்பாட்டு. அதாவது கழிந்த வருடம் மிக சிறப்பாக நமக்கு எல்லா ரிப்போர்ட்லாம் அனுப்பி இன்றைக்கி நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இவ்வளோ அவார்டு எல்லாமே கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இன்றைக்கி நம்ம இங்கே சொன்னோன்னா அவங்க இனி ட்ரெயின்லாம் போகணும். ஏன்னா நாளை காலைல 5 மணிக்கு வந்தே பாரத் ட்ரெயினில் கொச்சின் போகிறாங்க. ஸோ ஆனாலும் கண்டிப்பாக இங்கே வந்துட்டு அவங்க ட்ரெயின்லாம் போயிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த ஃபேமிலி மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கும்
எங்களுடைய 2 சங்கங்கள் சார்பாக நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வழங்கிய எங்களுடைய இமீடியட் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஆர்டினரி சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சும்மா ஒரு ஸ்டைல். ஒன்றும் இல்லை, எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. October 7 மேரேஜ். ஸோ ஃபேமிலி மீட்னால எல்லாரையும் நீங்கள் எல்லோரும் என்னோடய ஃபேமிலி. ஸோ எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன். எல்லோரும் கண்டிப்பாக வரணும். தனியாகவும் நான் எல்லோரும் இன்வைட் பண்ணேன். ஆமாம், இன்விடேஷன் இன்னும் ரெடி ஆகலை, அதனால தான் கொண்டு வர முடியலை. ஸோ ரெடியானதும் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுவேன். பர்சனலாக இன்வைட் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் உங்களை எல்லாரையும் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் வரணும். பொறுப்பு கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகும். அண்ட் இந்த மீட்டிங் ரொம்ப நன்றி. இது என்னோடய அக்கா தான், நான் அவளோட ஓன் பிரதர். இது வந்து ஃபேமிலி கிளப் தானே. ஸோ எல்லாருமே நாங்கள் ஃபேமிலியாக தான் நினைக்கிறோம். முக்கியமாக அங்கிள். முக்கியமாக வந்து நான் இன்றைக்கி ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்து. ஆண்டி நீங்களும் கண்டிப்பாக வரணும் ஆண்டி. நாங்கள் இண்டிவிஜுவலாக உங்களுக்கும் நாங்கள் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. நாங்கள் ஃபேமிலியாக இந்த ஃபேமிலி எல்லோரையும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேசிய கீதம். ஜய ஹே பாரத பாக்ய விதானா பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உச்சல பங்கா விந்திய இமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி ஜரங்கா தவ சுப நாமே காமே தவ சுப ஆசிஷ மானே गाने गव जय गाथा जन गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. எல்லாரும் யாரு நீ நான் கேட்கட்டா என்னடி கொடுங்கப்பா. யாருக்கு பிறந்த நாளே குழப்பமா 3 பேருக்கு இந்த மாதம் பிறந்த நாள் அப்படி சொல்லி